கொஞ்சம் எக்கோ வச்சுக்கணே வாலி முடிச்சு. பாட்டு போடல எல்லாம் ஜோர கை தட்டலாம்ல. நன்றி நன்றி நன்றி. அதுலேயும் ஒன்று சொல்கிறேன், எவ்வளோ நோய் வந்தால் வேமா சாக மாட்டேன், நல்லவன் சீக்கிரம் செத்துருவேன். ரொம்ப எல்லா சேட்டையும் பண்ணுவேன், அவன் 120 வயசுக்கு இழுத்துட்டே கிடப்பேன். நன்றி நன்றி. அவங்க 2 பேரும் அப்படி உட்காந்துருக்கேன், நேற்று கிடனா. சரி சரி, என் தம்பி வாயா, என் தங்க அந்த காசு எடுப்பா, அண்ணனுக்கு மூலம். இவன் கண்ணு தெரியாம தான் நண்டியாடா. இரா
அதான பில்லா டீசல் 70 ரூபாய்ன்னு போட்டுருக்கு. டிராக்டர் கருது வண்டி பயலுகடா எம்கேஆர் அன்பாளையத்துக்காக 105 பழைய சரக்கு ரேட்டு. வாழ்த்துக்கள். வா அண்ணன் கட்டி பிடிக்கிறியா? வா. போதும் போதும். அண்ணன் லேடிஸ் இல்லை ஜென்ட்ஸ். லைட்டாக மடு அமுக்குறேன். வாழ்த்துக்கள். கருது வண்டி பயலுகடா. நன்றி என் தம்பி. இங்கிட்டு எழுதியிருக்காங்க பாரு, விக்ஸ் மாத்திரம் 3. டீசல் வாடா வாடா வாடா. அவன் தான் அறிவாளி. கருது வண்டி அந்த புல்லு போடுறதே பிடுங்கி எனக்கு எழுதி அம்பளிப்பு கொடுத்தான் பாரு, அவன் தாண்டா கருது வண்டி பயலுகடா. ஐயா 20 ரூபா வாங்குறது இல்லையா? வாங்குறது கிடையாது, விலையை ஏற்றிட்டாங்க. 500 ரூபா வாங்குறதுக்கு ஊரே வருவோம். நம்ம பெட்டியை கூட அவர்கிட்ட கொடுத்துட்டு போயிருவோம்னே. பேரன்பு கொண்ட என்னுடைய தந்தைக்கு அப்புறம் எனக்கு தந்தை என்றால் இந்த தமிழகத்தில் உள்ள மூத்த அன்னைங்க தான் எனக்கு அப்பா அம்மா. என் அன்பு தம்பி எல்லாம் எனக்கு குழந்தை மாதிரி, என் பிள்ளைய மாதிரி என் தம்பியை ஊறான். இந்த கம்பை தூக்கிட்டு வந்தேன் விளங்காது. கம்பை தூக்கிட்டு வர ஆள்லாம் எனக்கு நீக்குற மாதிரி போப்பான். இந்த கம்பு வேற எதுவும் கிடையாது. கருப்பு சாமி தீப்பந்து ஏந்தி ஆடுவாங்கல்ல, அது குச்சி கட்ட கம்பை தூக்கிட்டு வரியா நீ? இதை தூக்கிட்டு வரக்கூடாது, போஸ்ட் மரத்தை பிடிக்கிட்டு வா. கருப்பு சாமி தீப்பந்தை ஏந்தி ஆடுறது சின்ன குச்சி மிஸ்டர் நெத்தி முண்டை. முடிஞ்சு சொல்லி நாடகம் 20,000 சரியா போச்சுங்க. இன்னும் கொஞ்சம் காசுக்கு நடிக்கணும். நான் கால் எடுத்து வச்சு நக்கிட்டு போயிடுச்சாடா. இதுல 2 பேர் சண்டை போடுவாங்க, 2 பேரும் ஒன்று சேர்ந்துக்குருவாங்க. இந்த சேர்ந்து கூட்டம் கூறுவேன் தான் இழுத்து விட்டுருவேன். அவன் உன்னை அடிச்சு விட்டானா? அடிச்சு விட்டானு விடக்கூடாதுடா, விடக்கூடாது. அவனை நீ திருப்பி அடின்டுவேன். சின்ன பிரச்சனையை கொண்டு வருவாங்க ஹைகோர்ட் வரைக்கும். இன்னைக்கு நடந்த பிரச்சனையா? பொத்துங்க, பேசாம இருங்க. உலகத்திலே இருக்கக்கூடிய தமிழர்கள் அத்தனை பேருமே இந்த கோமாளி எம்கேஆருக்கு சொந்த பந்தங்கள். இங்கே வந்திருக்கின்ற என்னுடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி தாய் தகப்பேன் அத்தனை பேருக்கும் பணிவான இரவு வணக்கம். இந்த நிக்கிறாள்லாம் கேரளாவப்பா கூல ஏத்த வந்தாளுங்களா? எங்க அண்ணன் தம்பி தானே? கை தட்டுங்க ப்ரோ. உண்மையிலே இந்த அரமனை புதூர் போன வருஷம் வந்திருந்தோம், பருப்பு வேகலை. இந்த வருஷம் 3 சிலிண்டர் கொண்டு வந்திருக்கேன். நல்ல லேடிஸ் கொண்டு வந்திருக்கீங்க எல்லாம் உங்களுக்கு தேன். கடைசி காலத்தில் குளிர் காய்வின்ட்டு சூப்பர் சூப்பர் பிள்ளை. ஒரு பிள்ளை 2 மாசமா நம்ம முழுகாம இருக்கு. அது எவனா சென்னை ஆக்கியிருக்கேன். நம்ம டிரைவர் பார்த்த போய் டைரியை பரட்டி பாருங்க, மயிறு மைக்கலாம். இந்த நாடகம் இந்த அரமனை புதூர்லே நீங்கள் எல்லாம் வைத்திருந்தாலும் இந்த நாடகத்துக்கு இந்த கிராமத்துக்கு என்ன சிறப்புனா, வெளியூர்லேருந்து வந்தாங்க பாருங்க என்னுடைய அண்ணன் தம்பி. இதுதான் மிகப்பெரிய ஒரு இது. இப்போ ஒரு சின்ன சாம்பிள் பார்க்க போறேன். வெளியூர் ஆள் ஊரா கை தூக்குங்க. ஏனே மொத்த பேர் வெளியூரா இருக்கு. என்ன முண்டை? உள்ளூர் ஆள்லாம் கை தூக்குங்க. எதாச்சும் வீட்டுக்கு போங்கப்பா. உங்களுக்கு எதுக்கு நாடக நாளை யூடியூப்ல பார்த்துக்கோங்க. அப்ப எங்க அண்ணன் தம்பி வெளியூர்ல இருந்து வரலைன்னா நான் சூப்பிட்டு தெரிய வேண்டியது. ஐயா அடுத்த வருஷம் நாடகத்தை அங்கேயே நடிச்சு பென் டிரைவர் கொடுக்குறேன், திரையில ஓட்டி பாருங்க. உண்மையிலே இதெல்லாம் எனக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்த கூட்டம். இன்னைக்கு ஒரு சில ஊர்லாம் 5000 பேர் 10,000 பேர் இல்லாமல் நான் நடிப்பதில்லை. ஆனால் வெளியூர்லேருந்து வந்த எங்கள் அண்ணன் தம்பிகளுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன்? அடுத்த பிறவியில் ஒரு பொம்பளையா பிறந்து எவனுக்காவது உதவி செய்கிறேன். தம்பி நீ சிரிக்கிறது சரியில்லை, பாக்ஸை தள்ளி விட்டுருவேன். போப்பா போய் டொங்காசு போடுப்பா போப்பா. வணக்கம் ஐயா. உண்மையிலே ஒரு கிராமம் சிறைப்படையது என்றால் அந்த கிராமத்தை வழிநடத்தக்கூடிய பெரியவங்களுக்கும் விழா கமிட்டிக்குத்தான் அந்த வேதனையும் வலியும் தெரியும். பெரியவர்கள் பாதத்தை நான் வணங்குறேன். இந்த ஐயா வணங்குறேன்றே ஒரு வெத்தலை ஓட்டுக்கிட்டு என்னை எங்க ஐயா என்னை மதிக்கவே இல்லையாடா. இந்தா இந்த காலத்திலே எல்லாரும் காதல் காதல்னு சொல்லி தர்றீங்க. காதலிங்க
அப்போ ஊம்பு. அது ஏன்ட்ட பேசவே கூடாது, அப்புறம் கடுப்பாயிரு. ஆள் இல்லைன்னா மயிரை புடுங்கப்பா. இதுக்காக நான் என்ன புரோக்கர் வேலையா? ஏன் தம்பியாடா? அப்படியா? பேப்பரில் எழுதிட்டியா? அந்த பேப்பரை கொண்டாப்பா. கொஞ்ச நேரம் ஊரே பயந்துருச்சு. ஒன்றே எடுத்தாண்டா. லவ் பண்ணுறியா பண்ணலன்னா இருக்கு இல்லைன்னு சொல்லுவேன். ஒன்றும் கிடைக்கலன்னு நக்கல் மயிர் தானே அது. எனக்கே கிடைக்காம தாண்டா இவங்க மூஞ்சியை பார்த்துக்கிட்டுறேன். ஹலோ 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 ஹலோ, அவர் வர சொல்லுங்களேன். வாசிங்க. தமிழனா பிறந்தவன், தமிழனா பிறந்துட்டாலே தலை வீரன். என் தமிழே வானே. மாடு புடி மாடு. அரமனை புதூர்ல இந்த காலை வெளியேறுமா புடிபடுமா? லாஸ்ட் பார் 3 மினிட். உனக்கா 3 நிமிஷம் கொடுத்துருக்கேன். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இருக்கார்ல, அவங்க அம்மா பேரு என்ன? நான் படிச்சது கம்மி தான். கம்மி தானா? ஆமா, எனக்கு அதை பத்தி தெரியும். உங்க அம்மா பிறந்த நாள் என்னைக்கு? எங்க அம்மா பிறந்த வந்து அடுத்த மாசம். சரி, அம்மாட்ட போய் கேட்டு ஓடியாங்க. ஓடுங்க, உள்ள போய் கொஞ்சம் பால் குடிச்சிட்டு போங்க. இரு, இப்ப சேம்பிள் தான். பாசத்துக்குரிய மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி தாலுகா பி மூணாண்டிபட்டி ஆர் வீரசிங்கம் ஆர் வினித் ஸ்ரீ அம்மன் ரேடியோஸ் உரிமையாளர் சார்பாக எம்கேஆர் அன்பாலயத்துக்காக 2001 நன்கொடை கொடுத்த அந்த நல்ல இதயத்துக்கு நன்றி. உலகத்திலே ஒரு மனிதனுக்கு என்ன செஞ்சாலும் புண்ணியம் அல்ல. ஒரு மனிதனுக்கு வயிறார சோறு ஓடக்கூடிய அத்தனை உறவுகளும் நான் வணங்கக்கூடிய கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை நினைத்து வணங்க. சுந்தரபாண்டி சுந்தரபாண்டி சட்டையை மாட்டுப்பாய், உண்ணி அடிச்சிடும். வேக்காடா இருக்க. அந்த காலத்திலே சட்டை இல்லாமத்தான் பல கொட்டைகளை போட்டார். சுந்தரபாண்டி நல்லா கட்டுங்க ப்ரோ. அரை கலர் சட்டி தானே? எப்படி கண்டுபிடிச்ச பத்தியா? இதெல்லாம் கேரளாவில் 3 வருஷம் கோச்சிங் பண்ணேன். சூப்பரா பேசுறையா. உலகத்திலே மது அருந்தினவர்கள் எல்லாம் கெட்டவர்கள் அல்ல. மது அருந்தினாத்தான் பல உண்மையை கக்கப்படும். அவை வாயாலே அவனே மாட்டிக்கிருவேன். இது என்னுடைய தந்தையாக நினைத்து வணங்குறேன். அப்பா அப்பா மகன் சொன்னா கேப்பையாப்பா? நாளைல இருந்து குடிக்க கூடாது, சரக்கு அடிக்காத, சத்தியமா அடிக்கூடாது, பீர் சாப்பிடு. பீர் சாப்பிடு, 1க்கு ஒரு 3 லிட்டர் வரும்பா. எங்க அப்பா சுந்தரபாண்டி சார்பாக இந்த மேடையிலே 101. உலகத்தில் நிறைய பேர் சொல்லுவோம், அவர் தண்ணி அடிக்கிறார், இதை அடிக்கிறார். அவங்க மனசு கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும். நான் குறை சொல். தம்பி நீ போயிடுறது நல்லது. நான் அண்ணே இல்லையாடா? அண்ணே சரி, லவ் பண்ண போறேன்னா முடிஞ்சு. ஒரு பொம்பளை அமையலை. சரி, ஒரு பொம்பளை அமையலை. பப்பளு சும்மா இருக்கீங்க, பேக் சாட்டை அடிக்கிறியா? ரொம்ப சந்தோஷம் உங்க எல்லாத்தையும் பார்த்தது. சுந்தரபாண்டி 101. சுந்தரபாண்டி இன்னொரு 100 ரூபா கொடுப்பா. இல்லை இல்லை, ஒரு ஆளை போடுங்கடா, ஒரு சொத்தை எழுதி வாங்கிடலாம்டா. விடியறதுக்குள்ள பத்திரத்தை பூரா அள்ளிட்டு போயிடுவோம்டா. மை செட்டு எங்க அண்ணங்க, என் தம்பி சூப்பர். இந்த தமிழ்நாட்டில் இளைய சமுதாயம் என் தம்பிகள் ஆக சிறந்த படைப்பாளிகள். ஒவ்வொரு தம்பிகளும் ஒவ்வொரு சாதனை பண்றாங்க. அதுல மை செட்டில் எங்க அண்ணன் தம்பியும் சூப்பர். என் தங்கம், வாழ்த்துக்கள் தம்பி. அந்த தம்பி ஏன் அப்படி இருக்காரு, நீக்குற அடிப்பு மாதிரி? டேய் சரிடா, உங்க அண்ணன் எம்கேஆர் அது மாதிரி லேடிஸ் கேட்கக்கூடாது. ஏற்கனவே ஒருத்தையும் பேசாம இருக்கியா? எத்தனையோ ஊருக்கு போயிருக்கேன், எத்தனையோ உறவுகளை சந்திச்சிருக்கேன். ஆனால் இன்னைக்கு உங்களெல்லாம் பார்க்கும்போது, நீங்கள் சிரிக்கும் போது நான் செய்த புண்ணியமாக நினைக்கிறேன். இந்த உலகத்தில் கவலை இல்லாத மனுஷன் யாராவது இருக்க முடியுமா? இருக்க முடியாது. பிறந்த குழந்தைய தவிர எல்லாரும் கவலை தான். ஆமாண்ணா விட்டுரு, நான் பெரிய என்னமோ இதா, நான் கவலை இல்லாமல் வந்திருக்கேன். எவ்வளோ கவலை இருக்குது உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே என் சிந்தனை உரம் உள்ளதான் இருக்கேன்.
ஏன்னா என் ஸ்டூடெண்ட் ஏதாவது லேடிஸை பண்ணி போயிடுவாங்க. ஆமாம், அது அந்த பப்புளு கெட்டவைய நாக்கிறேன், பப்புளு நாக்கிறேன், கரெக்டாக இருக்கணும். ஒரு சாங்கு பாடுவோமா? வேணாம், போடவா, ரூம் போடுப்பா. இதுல நம்ம பேச்சுகளே அப்படித்தான். இப்போ வரும்போதே என் தம்பியை ஊரா வண்டியில் பேசியிருப்பாங்க. இன்னைக்கு யார் பாப்புன்னு? எம்கேஆர். பேச்சு கொன்றுவான்டா, காமெடி கொன்றுவான்டா, ஆட்டம் கொன்றுவேன், எதையுமே நான் பிழைக்க வைக்க மாட்டேன். இந்த தமிழனுடைய வார்த்தையே அப்படித்தான். ஆனால் ஒன்னே ஒன்று, என் தமிழனுக்கு மாதிரி உலகத்தில் எவனுக்கும் கோவம் வராது, என் தமிழை மாதிரி எவனும் இறக்கப்பட முடியாது. என் சிங்க எங்கள் அண்ணன் தம்பி அதே மாதிரி என் தம்பியை மாதிரி அறிவாளியா தமிழை மாதிரி கண்டுபிடிக்க முடியாது. ஒரு பீரை கண்டுபிடிக்க எவ்வளோ கஷ்டப்பட்டேன் ஆங்கிலேய. என் தம்பி பீரு பொங்கும் போது ஒரு மிச்சரை போட்டு ஆஃப் பண்ணேன் பாரு, அவன் தான்டா தமிழன். சைடிஸ் வாங்கினா காசு செலவாயிரும்னு கம்பு கூட்டம் மோந்து வாக்க சொன்னேன் பாரு, அவன் தான்டா தமிழன். போயில வச்சா கசக்கும் போது அப்பா அம்மா பாத்துருவாங்கன்னு புளிப்பை கண்டுபிடிச்சான் பாடுறான். புளிப்புக்கு இன்னொரு பேர் வச்சிருக்கான், பேம்பஸா. சரக்குக்கு ஒரு பேர் இருக்கு, சின்ன டீயா பெரிய டீயா. சின்ன டீ குடிச்சானா வீட்டுக்கு போயிடுவேன், பெரிய டீ குடிச்சா வீட்டோட இங்கே வந்துடுவேன். இவனை தூக்கிட்டு போனோம்ல போதை ஆயிடுவாங்க. அதே மாதிரி உங்க எல்லாத்துக்கும் ஒன்று சொல்றேன், என் தம்பிகள் எல்லாம் இப்போ குடிக்க வேணாம் யாருமே. தம்பி நீ வாழ்க்கையில் ரொம்ப அடிபட்டிருக்கடா, நீ இங்கே இருக்கே கூடாது, உன்னை ஆங்காங்க ஏத்துறேன் அண்ணன். இந்த வருதுல சிங்கா சிங்கா 100 ரூபா தானா? எங்களுடைய பகுதி, என்னுடைய ஆதரவற்ற இல்லம் அமைந்ததே விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சிக்குளம் தான். அந்த அருப்புக்கோட்டை அருகாமல் உள்ள மறக்க முடியாத கிராமம் கட்டங்குடியிலே ஒரு சித்தர் இருக்கிறார். அந்த கட்டங்குடியிலிருந்து இங்கே வாக்கப்பட்டிருக்கியா? நீ வாக்கப்பட்டிருக்கியா? நரஸ் அந்த மிஷினை வச்சு வெதர் இருக்கான்னு பாருங்க, இருப்பா. என்ன நீ எதுக்கு வாக்கப்படுற? பரவாயில்ல, அங்கிருந்து இங்கே பொண்ணு கட்டினால், நீ இங்கே தங்கி விட்டால் நீதான் வாக்கப்பட்டவள். வாக்கப்பட்டவள் அல்ல, நீ தாக்கப்பட்டவள். நீ உண்மையிலே வீட்டில் பொண்டாடி அடி வாங்குவீல? இல்லை, அங்கிருந்து நம்ம சொந்த ஊரை விட்டுட்டு இங்கே வந்து கஞ்சி குடிக்கிறீங்கன்னா அப்போ நீ உதுத்த வயல் தானே? என்ன? ஆமாம், தொழில் பெரிய கேரளாவுக்கு அட்டை ஏத்துறாரு. ஆனே சும்மா சொல்கிறேன், உண்மையிலே கட்டங்குடியிலே பிறந்து இந்த ஊரிலே வசித்து கொண்டிருக்கின்ற எங்கள் அண்ணே, இந்த பத்தியில் அது கை பாவம் கட்டாயிருச்சு. அந்த கஷ்டத்தோடு வேலை பார்த்த காசை தம்பி எம்கேஆர்ட்ட கொடுத்தா 1 கிலோ அரிசி வாங்கி 2 பேத்துக்கு பசியை போக்குவான்னு கொடுத்தவாரு. வானே வானே, நல்லா இருக்கு. உனக்கு எந்த குறையும் வராது. இன்னொரு 50 ரூபா இருக்குமா? சரி சரி சரி. ஊரா என்னடா அண்ணன் தம்பி இதை இந்த செருப்பை கழட்டிட்டு வந்துட்டேன். அந்த செருப்பு கிட்ட என்ன எரியுதியா? நாடகம் சீக்கிரம் முடிஞ்சிடும், காசு வாங்கிட்டு போயிடுறேன். வாடா 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 அழகரு போடுறோம், அழகரு அடா. இப்படித்தான் ஒருத்தன் அன்னைக்கு 1/2 மணி நேரம் அப்படியே வச்சிருந்தேன், போட்டோ எடுக்கல, பார்த்தா பிட்டு படம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். நல்ல படமா இருக்கு. இப்போத்தையும் யோசிச்சேன், காமெடி சிரிச்சுட்டாங்க. என்னப்பா என்னப்பா? செம்பட்டி பாரபட்டி எஸ்பிகே கவி எம்கேஆர் தம்பி சார்பாக பொன்னாடை. ரொம்ப நன்றி. வாடா என் தங்கா, அப்பயே வந்துட்டாங்க பாவம், 8 மணிக்கெல்லாம் வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் இருக்குமாப்பா? 20 கிலோமீட்டர் இருக்கான். வேணா அளந்து பார்த்துட்டு வந்து உட்காரு. எத்தனை கிலோமீட்டர்ல இருந்து வந்தாலும் என் தம்பியாடா. சரி தம்பி, சாலு ஓட்டிய போடா போடா. ஏண்டா பப்புல கட்டி குடிக்க முடியாதா? வெதர் தெரியும். என்ன தச்சாரு? எந்த ஊர்ல துண்ட டெய்லர் தச்சாங்க, வாவேன் அடிச்சு விட வேண்டியதேன். சரி விடு, என் தம்பியே தானே. ஆனால் அவ்வளவு தூரத்துல இருந்து என்னப்பா மைக்கில் 2 பாட்டு போடு, நான் ஒரு ஆட்டம் போட்டு போறேன். இருப்பா, இவங்க எல்லாரும் இவ்வளவு தூரம் வந்திருக்காங்கன்னா மனசு விட்டு சிரிக்கத்தான் வந்திருக்கா. பாட்டு போடுறதுக்கு நான் பேரே உன்னி கிருஷ்ணே, நானே தொண்டை எருவு மாடு மாதிரி கத்துவேன் ப்ரோ. 100 ரூபாய் வச்சுக்க, நீ வீட்டுக்கு போ. நாடகம் மற்ற நாடகம் மாதிரி கிடையாது.
என்னதான் சொல்ல வரேன்னு இது. ஆனா கதம்ப நாடகம், கதம்ப நாடகத்தில் என்ன வேணா நடக்கும். ஆனா அந்த மேடையை போட்டவங்களுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். சூப்பர். அம்புட்டு குண்டி ஊசி இங்க போட்டு போயிருக்கிய, நாடகக்காரங்க குத்தி சாகட்டும். என்னப்பா யானை கதை சொல்ல முடியாது, யானையோடைய அம்மா இறந்துருச்சு 30 சொல்லட்டும். ஏன்டா எலி சேர்ந்து பேச அப்படித்தான் கணேசி போயல. என் சிங்கம் உருட்டா உருட்டி 2 வெதருக்கு கூட வைடா கலை சுரு சுருன்னு கேமரா. ஐயோ என்னமோ சொல்ல வந்தேன், வந்துருச்சு தம்பி கிண்ணிக்கோழி முண்டை சும்மாறா. நாடகம் கதம்ப நாடகம். கதம்ப நாடகம் என்றால் 4 வப்புன்னு 2 டான்ஸ். 2 டான்ஸும் அடுத்தவனோட பொண்டாட்டி தான். வாடகை 1700 வண்டி வாடகை. ஆனால் அந்த பிள்ளையை நாங்கள் எதுவுமே செய்ய மாட்டோம். புரிஞ்சு இங்கே அக்ரிமெண்ட் எழுதி கொடுத்துருக்காங்க, லேசா ஒரு கீரல் விழுந்தால் 8300 ரூபா தரப்படும் என்று. எனக்கு 2 பிள்ளைகள் சின்னத்தாமக வேண்டும் என்று. நீ நோங்குப்பா. என்னமோ இப்போ என் சித்தப்பையும் ஃபீல் பண்றாரு. 2 ஷர்ட் போடுறியா, நீ குருவாடி பேக் ஷர்ட். பப்புன் டான்ஸ் முடிஞ்சவனே சின்ன கருப்பு பெரிய கருப்பு இங்கே வருவாங்க. கதையை உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். நான் உள்ள போன உடனே முடித்து விட்டு 2 டான்ஸ் வந்து ஆடுவாங்க. 2ஆவது டான்ஸ் ஆடும்போது நான் பின்னாடி வந்து அடிச்சிருவேன். பின்னாடி வந்து அடித்த சொல்ல என் ஸ்டூடெண்ட் வந்து கடிச்சிருவாங்க. தம்பி பேக் ஷாட் கிடையாது, சென்டர் தான். அவன் இதுக்கு முன்னாடி சென்ட்ரிங் போல அடிச்சிருப்பேன் போலடா. எப்படி சொல்கிறேன், அவன் மூத்தத்தை கூடி காமெடி பின்னுறேன், காமெடியை பின்னுறாங்க. நான் இவ்வளோ தூரத்துக்கு நகைச்சுவை பண்ண காரணமே என்னுடைய அண்ணன் தம்பியை தான், இங்கே இருக்கவங்க. இந்த நகைச்சுவையெல்லாம் நீங்கள் போட்ட பிச்சை தாங்கய்யா. அந்த சூம்புன்ட்டேன் இன்னைக்கு வேணாம், ஆடி 3ஆம் தேதி வா. என் அண்ணன் தம்பிகள் தான், உரிமையோட பேசுவோம், உரிமையோட விளையாடுவான். அப்பா அப்பா ஓ ஓசை பிடிச்சி ஒரு கும்பிடு நீ இருப்பா. ஒரு ஊரில் அப்படித்தான் கூட்டத்தில் ஒருத்தன் என் தம்பி தண்ணியை போட்டு எந்திரிச்சு வருங்கால பிரதமர் எம்கேஆர்ன்றேன். போலீஸ் ஊரை என்னை சுற்றிருச்சு. ஏண்டா ஊரில் பிரச்சனை? ஐயா நான் கடைசி வரைக்கும் வார்டு மெம்பராக இருக்கேன். இலைய குழி தோட்டிடாதப்பா. இன்னைக்கு செடிக்கு செடி நடுவே, செடிக்கு செடி நடுவே. என்னை பார்த்தா ஆத்தா நம்ம செம்ப உப்பு பூத்ததோ. ஏப்பா நீ இதுக்கு எக்க வைக்கிறீ ஜாப்பு? என்னப்பா சோடா குடிச்சா நிறைய பேர் நினைக்கிறான் தொண்டையை எடுத்துறோம்னு. முண்டை அப்பத்தையும் கட்டும். சோடா குடிச்சோடனே இப்படி பேசுவேன். சின்ன கருப்பு பெரிய கருப்பு இங்க வந்திருக்காங்க. இந்த சின்ன கருப்பு பெரிய கருப்பு தீப்பந்தம் ஏந்தி இங்கே அருவாமலை ஏறி சேவலை கடிக்கக்கூடிய காட்சியெல்லாம் இங்கே நடக்கும். உண்மையிலே சேவை கடிக்கிறது அருள் இறங்கினாத்தான் கடிக்க முடியும். அன்னைக்கு ஒரு சின்ன கருப்பு அப்படித்தான் சேவலை கடிக்க முடியல. காரணம் முத்துன சேவலை கொடுத்துட்டாங்க. அவனும் கடிச்சு கடிச்சு பார்த்தாங்க. கடைசியில் உள்ள வரையா முண்டை செட்டு பல்ல அந்த ஆளுக்கு. சேவை சங்கிலே கொத்தி பல்ல தூக்கிட்டு போயிட்டாங்க. இது ஏய் தண்ணி குடிக்க விடுனேப்பா. இது வரால ஒரு ஊர்ல உசிலம்பட்டி பக்கம் அங்கிட்டு அங்கிட்டு பூரா வீரத்துக்கும் பாசத்துக்கும் நம்மளை மாதிரி தான். ஆமாம் சரின்னு நான் சொன்னேன் விழா கமிட்டிய. அந்த கருப்பு சாவை கடிப்பார். கடிச்சோடனே தூக்கிட்டு வந்திருக்கேன்ட்டேன். இவங்க பின்னாடி பிடிச்சவங்க இலவட்டம் பூரா நிறைய போதை. கருப்பு சேவலை கடிக்கும் போது கருப்பு சாமியை தூக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. என்னடான்ட்டேன், சேவலை லேசாக பிராட்டி தின்னுட்டு உங்களுக்கு ரொம்ப கறி தர்றோம்ட்டாங்க. சரக்கு சைடிஸ். ஆமாம் கடைசியில் நாடகம் முடிஞ்சு விழா சிறக்கலைன்ட்டேன். விழா சிறக்கலை, நான் அங்கேயும் வாயை திறக்கலை. உட்காருங்கப்பா தம்பி அனிருத்து அந்த டீன் பிடிங்க. அனிருத் ஹலோ. தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு ராமநாடு ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் படுத்திருக்காரு அவர்தான் அப்துல் கலாம். உலக நாடு
ஐயா மறக்கலாம், இந்த உலகம் உள்ளவரை என் தமிழ் உறவுகளை மறக்க மாட்டோம். கமான், கைதட்டலாம் உடன்பிறப்புகளே. கிளாப். கேமரா போக்கஸ், கேமரா வேல்ராஜ், கேமரா கார்த்திக் லாங். அக்கி நீச்சர கேட்டுச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி கலாம் அவர்கள். அக்கி நீ சிறை எடுத்து ஆளுமாக்களையே உணர்த்தி காட்டி வெற்றிகளை குவித்தாரையா. பெரும் பாசமெங்கி நம்மள்கெல்லாம் பாலிம குறைக்க வேணாம். மிருதங்க சவுண்டு வரல எப்போ தம்பி. எனக்கு முன்னே என்ன என்ன ஹலோ, அது ஐயா காசை கொடுங்கய்யா, நல்லா இருக்கு. ஐயா கணேஷ் போல ஓட்டுறாருயா. ஹலோ, இன்னும் என்னென்ன நடக்குதுன்னு நான் பார்க்குறேன். சாங். அக்கி நீச்சர கேட்டுச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி வெற்றிகளை குவித்தாரையா. பெரும் பாசமிகு நம்மள்கெல்லாம் ஏ தென்பாண்டி பாண்டி ராம 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 ராமநாடு ராமநாடு ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் படுத்திருக்காரு அடுத்திருக்காரு வைக்கரும்பா வைக்கரும்பா அவர்தான் அப்துல் கலாம். பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போல இருந்தவரா கலாம் அவர்கள். பள்ளி செல்லும் குழந்தைக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா. கள்ளி வள்ளம் தந்தாரையா, இளைஞர்களை கனவு காண சொன்னாரையா. ஏ தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். வானத்தில கனகே வீணார், தமிழக மண் மீது புகழ்ந்து வீணார். வானத்தில தலையேறினா தமிழகமன் மீது முடிசூடினா. உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்க கலா. ஏ தென்பாண்டி பாண்டி ராமநாடு ராமநாடு ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் படுத்திருக்கார் அடுத்திருக்காரு வைக்கரும்பா. வைக்கரும்பா. தமிழகத்திலே ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா ஒரு தமிழன் என்பது நாம் அனைவருக்குமே மிகப்பெரிய ஒரு பெருமை. ஏவுகணை நாயகனே, இளைஞருடைய ஒளி விளக்கே, வாழ்க தமிழ், வாழ்க தமிழ். ஜெய்ஹிந்த். இன்னும் சில பேர்த்துக்கு அப்துல் கலாமே யாரும் தெரியாது. அன்னைக்கு ஒரு ஊரில் அப்துல் கலாம் சொன்னேன், ஊர் நாட்டாம ஓடியாந்து அவர் என்ன ஆட்டி ஆவாரியாண்டார். ஆனால் அப்துல் கலாம் என்று ஒரு மாமனிதர் இந்த தமிழ்நாட்டிலே பிறக்கவில்லை என்றால் இந்தியா மற்ற நாடுகளிடம் அடிமைப்பட்டு கொண்டிருக்கும். எதிலே? போர் தொடுப்பதிலே. கைதட்டலாம். என் சிங்கா இந்த அப்துல் கலாமை பேரங்க வந்துட்டாங்க. வாப்பா என் தம்பி வாப்பா. எப்பயுமே என்னை யூடியூப்ல பார்த்துருக்கேன், இன்னைக்கு நேரில் பார்க்குறேன்னு சொல்லி உண்மையிலே என்னுடைய தம்பிகளே நான் வாழ்த்தியாக வேண்டும். இருப்பா
எதுக்கு பயப்படுறேன்? நான் சுத்தமாடா. சார் போய் சிங்கம், ஒரு மனிதன் எப்படி இருந்தாலும் அவனை அழகாக காமிக்கக்கூடிய உறவுகள் செய்யக்கூடிய பணிதான் முடிதிருத்தும் நிலையம். கைதட்டலாம். நாமளெல்லாம் இன்னைக்கு அழகாக இருக்கிறோம் என்றால் காரணமே இவங்களு தான். எனக்கு நிறைய உறவுகள், என்னுடைய தம்பி அன்னைங்கள், வேலு சலூன் கடை ஒட்டச்சத்திரம் உறவுகள் சார்பாக 501 கட்டி பிடிச்சிக்கங்க. வாங்க என் தங்கம், தொடரட்டும். உங்களுடைய சேவை மிகப்பெரிய ஒரு சேவை. நீங்க பெரிய கலைஞர்கள் ஐயா, சிற்ப கலைஞர்கள், அந்த கலைஞர்கள், நாடக கலைஞர்கள் சொல்லும்போது நீங்க முடிதிருத்தும் கலைஞர்கள் ஐயா. வாழ்த்துக்கள். அவர்களும் உடம்பிறப்புகள். நான் நிறைய நண்பர்கள் இருக்காங்க. ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவை பாடுகின்ற பொழுது மேடை மேடைக்கு ஒரு புத்துணர்ச்சி வருகிறது. அவரை போன்று நம்ம சாதிக்க முடியாது. இந்த கிளம்பிட்டா இல்ல தம்பி, தம்பி முடிதிருத்த நிலையத்தில் போய் உன் முகரைக்கு நல்லா வெட்டு பாரு. ஒரு பக்கம் தீய வச்சு ஒரு பக்கம் வலிச்சுட்டு வந்திருக்கேன். பெத்த தாய்க்கு பிள்ளைய தெரியலையே. முடிதிருத்த நிலையத்துக்கு போனீங்கன்னா இந்த முகத்துக்கு எப்படி வெட்டுனா அழகா இருக்கும் என்று சொல்பவன் அறிவாளி. அவர்களை போட்டு தொந்தரவு பண்றது, அண்ணே இந்த பக்கம் மம்பட்டிகிட்ட வெட்டிருங்கண்ணே, தீய வச்சிருங்க, பின்னாடி மண்ணெண்ணெயை ஊற்றிருங்க, என்னை கொண்டு போய் சுடுகாட்டில் எரிச்சிருங்க. அது கடையா வேற என்னமா? அவரை தொந்தரவு செய்யக்கூடாது. ஆனா ஏன் மண்டையை பாருங்கள். இதுதான் எந்த ஒரு முடிதிருத்த நிலையம் வைத்திருப்பவர்களும் என் உறவுகளை அழகா வெட்டலாம். என் வெட்டு செம்பரியாட்டு வெட்டடா. சேம்டியோ தம்பி, இங்க வாங்க தம்பி. யாராவது ஒரு தம்பி பள்ளிக்கூடம் படிக்கிறவன் வரலாம். வா, ஓடியா ஓடியா. இங்கே வந்து என்றால் உலக தமிழருக்கு புறம் உன்னை தெரியுமாடா? வா ஓடியா, என் தம்பி ஓடியா. வாடா, நீ வாடா. இவன் அப்துல் கலாம் ஐயா பத்தி தான் கேட்பான் என்று ப்ரிப்பேர் செய்து கொண்டிருக்கிறார். ஒன்னும் சொல்ல மாட்டேன், பாடு. ரொம்ப அரிக்குதா? மெதுவா சொரியவா? யானை கதை பக்கோடா பக்கோடா. இரு இரு, எல்லாரும் அமைதியா இருங்க. உன்னை பத்தி தான் கேள்வி. ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா என்னத்தை செஞ்சார்? அக்னி 5 செஞ்சாரு. அக்னி 5 பெரிய ரைஸ் கிடையாது. அவர் செஞ்சது பானிபூரி. அக்னி ஏவுகணை செஞ்சாரு. அக்னி ஏவுகணை செஞ்சார். நீ என்ன செய்ய போற? அடுத்த வீட்டுக்கு எலுமிச்சம்பழம் செய்வான அந்த சொன்ன மாதிரி நீ என்ன செய்ய போற? எங்க ஊர்ல நிறைய பேர் செய்வீங்க. நான் செகுல அரைஞ்சு விடுவேன். எடை, நீ இந்த நாட்டுக்கு ஒரு தமிழனா பிறந்துட்ட, என்ன செஞ்சு இந்த உலக தமிழனை பூரா ஒன்னே திரும்பி பார்க்க வைக்க போற? அப்துல் கலாம் ஐயா மாதிரி இருப்பா. என் தம்பி அறிவாளி, அவங்க முடங்கி கிடக்காங்க. நீ நிறைய செய்வடா. செய்வேன் நல்லா. இல்ல அந்த செய்யறது இல்ல, நல்லது செய்வேன்னு சொன்னேன். ஆமா, நீ நாளையில இருந்து பப்புனு வாடா, நான் சூம்பி எடுத்துறேன். நல்லா பண்றான், காமெடி பண்றான். நோட் பண்ணிக்கங்க மிஸ்டர் 4 எரும மாடுகள். எப்படி பண்றான் பாரு. நக்கல் பண்றியாடா? இல்லனே, அண்ணன் பண்றான் பண்றான். நீ என்ன செய்வ? நல்லது செய்வேன். யாருக்கு? மக்களுக்கு. என்ன அரசியல் போலான்னு பாத்தியா? ஆமா, 3 என்றதுக்குள்ள நீ இங்க நிக்கவே விட. என் தம்பி என்ன சொல்றான்னா, நான் படித்து ஒரு ஆளாகி ஒரு அதிகாரி ஆயிட்டா 10 ஏழை வாழைக்கு உதவி செய்வேன் என்று சொன்னான் பார். கேப்டன் ஐயா சாகலப்பா, நீதான் ஐயா. ஐயா 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 ஐயா, நீங்க சும்மா இருங்க. அப்பு, என் தம்பிகளோட அன்போடு கூப்பிட்டது நான் தான். என் தம்பியில வச்சு இந்த கிராமத்துக்கு எந்த கெட்டவர் வந்துடாதுங்க. எங்க அண்ணன் தம்பி அப்படித்தான் போறாம. உங்க தம்பி கூட நல்லவங்க தானே. அவனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம் என் தம்பி. இப்படி ஊக்குவிக்கும் போதுதான் அவன் வாழ்க்கையிலே சாதிக்கணும் என்ற எண்ணமும் அவனுக்கு வரும். வாழ்த்துக்கடா. அப்பா நீங்க வாப்பா. ஏ சித்தப்பா, ஏ சித்தப்பு, ஏ பெரியப்பா, அதை தூக்கி கொண்டு வீட்டுக்கு போட்டு போ. இப்ப பேசாம இருங்க எல்லாரும்.
டாஸ்மாக் கடையை பத்தி என்ன நினைக்கிற? டாஸ்மார்க்கை ஒழிக்கணும்னு நினைக்கிறேன். அப்ப நீ வீட்டுல காய்ச்சிருவ. டாஸ்மார்க்ல குடிச்சு நாசமா போயிட்டான் என் தங்க சிங்க குட்டி. நீ விஜய் அப்ப இப்ப என்னத்தை சாப்பிட்ட? ஜூஸா? கோட்ரு பத்தியா? ஆட உண்டு மாமா. அங்கன கூச்சு ஏட்டி சாரு ஏற்றி கொடு. எப்படியோ என் நாடகம் நிக்கணும், நான் காசை வாங்கிட்டு போகணும். அதுக்கு தான் இந்த பிளானே. ஆனால் தான் மது அருந்தினாலும் மாமா தானே இரு, மது அருந்தினால ஒவ்வொரு மாமைங்களும் ஒரு அப்பனுக்கு ஜமாம்பா. எங்க தாய் மாமை இவங்கெல்லாம் உலக்க போட்டு நீ திருந்தல வரு. நான் கூட டவுளி நினைச்சேன். சாங் பாடுவான் இரு. இப்படிதான் ஒரு பரம்புக்குடி பக்கா புருஷனும் பொண்டாட்டியும் அடிச்சு பாஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. பொண்டாட்டி புருஷனை அடிச்சு பொண்டாட்டிக்கு ரத்தம். போதும் எப்பாய் போதும்பா, விடுங்க. யாருக்குள்ள யாரு பேசாம இருங்க. இன்னும் பேசவே மாட்டார் வாழ்க்கையிலே. இப்ப நீங்க அடிக்கிறதே மேற்கொண்டு அவருக்கு இதாயிரும். இருக்கிற சரக்கு போய் பாட்டு ஓட்டுவாப்புல. ஆனால் மது அருந்தி விட்டால் நம்ம என்ன செய்யறோமோ அது நினைவுக்கு வராது. நிறைய பேர் நிறைய போதில் பைக் எடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டு காலையில் கேட்பாங்க, ஏமாச்சேன் நேற்று பைக்கில் தான் வந்தேனா, சரக்கு எத்தனை அடிச்சோம்னு கேட்பேன். நான் சட்டி ஓட்டுருந்தான்னு கேட்பேன். ஆனால் அமைதியாக இருங்க. அப்பா சொன்ன மாதிரி கதை வரணும்னு சொல்றிய, இதுல எந்த கதையும் கிடையாது, என் சொந்த கதை. சிரிப்பு தான் இது. நேற்று கரகாட்டத்தை 2 மணிக்கு மேலே கெடுத்து போட்டீங்க எல்லா பேரும் சேர்ந்து. அதே மாதிரி நீங்கள் நாடகம் பப்புன்னு எம்கேஆரை நம்ம ஏதாவது ஜோலி பார்க்கலாம்னு தெரியுறீங்க எல்லாமே. அதுதான் கணக்கு. நேற்று 2 மணியோட கரகாட்டத்தை ஜோலி பார்த்து விட்டீங்க. ஜோலி பார்த்துட்டாங்களா? ஆமா, எல்லாம் ஜோலி பார்த்து விட்டானுங்க. யாரை சொல்லி பார்த்தாங்க? கரகாட்ட பிள்ளை நேற்று ஜோலி பார்த்து விட்டானுங்க. கராட்டம் என்பது ஒரு அசுர தொழில். அந்த கராட்டம் தொழில் மாதிரி என்னால் செய்ய முடியாது. கராட்ட கலைஞர்கள், நாட்டுப்புற கலைஞர்கள், அத்தனை கலைஞர்கள் வாழ வேண்டும். நான் சார்ந்த கலை மட்டும்தான் என்னைக்கும் உயர்ந்த வேண்டும் என்று எப்பயுமே பேசவே மாட்டேன். எங்களை போன்றுதான் மற்ற கலைஞர்கள் உள்ளவர்களுக்கும் குடும்பம், குழந்தை குட்டி, பசி என்பது எல்லாத்துக்கும் பொதுவானது. எல்லாரும் நல்லா இருக்கணும். சுந்தரபாண்டி இப்ப மெய்யாச்சு ஒழுங்கு பிடிச்சிவியரா லேதி பிரச்சனை பெத்த சேர்த்தமா ஒகே மாட்டா லேதி பிடிச்சிவியரா லேதி இதோட பத்த பிரச்சனை ஆகிப்பியே யாரே நடத்து வந்தா ஒகே மாட்டா நம்ம ஸ்டாப் இட் ப்ரோ. ஆனா எங்க அப்பா அடிச்சோன்னே இங்க வந்தார்ல, சேர்ல போய் உட்காந்தது பார்த்தியா? நாளைக்கு கண்டென்ட்டே இந்த யூடியூப்காரங்களுக்கு இதே வைரல் ஆயிரும். இதுல என்ன சொல்றேன்னா, இருப்பா தம்பி, அண்ணன் நாடகம் நடிக்காம தாண்டா தெரியுறேன். இந்த பாய் ஐ லவ் யூ செல்லாம் ஓட்ட ஓட்டுக்கு குத்தாட்டமா போடுற கண்டார்லி அங்கே போயிட்டு அண்ணா தாடுதான் ஒத்துக்கோ ஒத்துக்கோ, தென்னாட்டு வேங்கதா ஒத்துக்கோ காட்டோரமேயும் குறும்பாடு, அதை போட்டாத நமக்கு சாப்பாடு. சிறுனா சிறுவே கிருனா கிருவே, அண்ணா தாடுதான் ஒத்துக்கோ தென்னாட்டு வேங்கதா காட்டோரமேயும் குறும்பாடு, அதை போட்டா தான வந்து வேட்டியா வந்துருச்சு. இப்ப நீ முண்டமா வீட்டுக்கு போக போற தம்பி, முண்டமா இருந்தாலும் எடுங்கடா, பிட்டு போறதுக்கு ஆகும். வேணா மது பழக்கம் எக்கோ சார் போய் அவர் பேசி தண்ணி விடுங்கப்பா. பப்புலு ரூம் பாய் முருகேசன் தண்ணி எடுத்துட்டு வாங்கடா, நம்ம கேன எடுத்துட்டு வாங்கடா. சித்தப்பு உனக்காகத்தான் இந்த பாட்டு. இன்னையோட நம்ம சாமி மேல சத்தியமா சொல்றேன்,
நீ குடிய விடணும். அடுத்த வருஷம் இந்த ஊருக்கு வருவேன், உன்னை எல்லாரும் நல்ல மனுஷன் சொல்லணும், குடிய விட்டாருன்னு சொல்லணும். நீ தட்டக்கூடாத முண்டை, நீ எதுக்கு தட்ட? என்னடா இந்த தண்டி அண்டாவத்தி கொடுத்துக்க. ஏய் மை செட்டு விழா கமிட்டியே கீழே விழுங்க பார்க்குறியா? நீ செட்டை காட்டு. என்னடா அது பப்புளு மாதிரி இருக்கேன், பப்புளத்தையும் தூக்கி குடிக்கிற மாதிரி இருக்குவாரு. இந்த கேனு பேர் என்ன தெரியுமா? லிப்ட் லேங். ஊருக்கார ஒத்துக்கிட்டா. கண்ணு படம் போகும் தையா சின்ன கவுண்டரே, சுத்தி போட வேணும் ஐயா சின்ன கவுண்டரே, உனக்கு சுத்தி போட வேணும் ஐயா சின்ன கவுண்டரே. ஆமா கண்ணு படம் போகும் தையா சின்ன கவுண்டரே, சுத்தி போட வேணும் ஐயா சின்ன கவுண்டரே. சாட்சிகளை சட்ட பண்ணும் சாட்சி இங்க இல்ல இல்ல, ஐயாவோட மானம் அது கவரி மானம் போல, இந்த ஊருக்குள்ள நீதானையா எங்களுக்கு ராஜா. கண்ணு போட போகுதையா அரமண புதுராரே, சுத்தி போட வேணும் ஐயா அரமண புதுருக்கு, நம்ம சுத்தி போட வேணும் ஐயா அரமண புதுருக்கு. என் தெய்வம் கட்டழகே அனழகே இவன் தாண்டி, உள்ள வச்சு புட்டுரிய சரிதாண்டி, புட்டுரிய சரிதாண்டி. மாமா வாமா ஆமா வாமா, சீக்கிரவாமா சீக்கிரவாமா. இந்த பொம்பளையாளுக்கெல்லாம் சிரிப்பு தான். ஆனால் உண்மையிலே நான் சொல்றேன், அவர் செய்வது இத்தனை பேர்த்தையும் ரசிக்க வைத்திருக்கிறார், இத்தனை பேர்த்தையும் சிரிக்க வைத்திருக்கிறார். எம்கேரோட இதுல என்ன இருக்கு? பாவம் என்ன இதான உண்மை. அவர் மகிழ்ச்சி படுத்தினார், யாரையும் போய் கடிச்சாரா? இந்த பாட்டோட நீ வீட்டுக்கு போயிடணும். வேணா மது பழக்கம், வேணா அண்ணன் தம்பிகளா குடி பழக்கம், என்ன செய்யறதுன்னு நமக்கு தெரியாது. நம்ம தினசரி குடிய குடிச்சா நம்ம குடும்பம் நம்ம கிட்ட இருக்காது. எத்தனையோ பாடல் பாடினாலும் இந்த நாட்டு மக்க திருந்த போறது இல்லை. துண்டி கருப்பு கோயில்ல போய் கயரை கட்டிட்டு வந்தவன் உள்ள ஒருத்தன் கயரோட தண்ணி அடிச்சிருக்கான், மாடு புடி மாடு ஆயிருச்சு. எத்தனை கோயில்ல போய் என்னென்ன கயிறு கட்டினாலும் பொண்டாட்டி பிள்ளைகளை போட்டு நீங்க தாண்டினாலும் ஒரு கிலோ சூடத்தை பொருதி சத்தியம் பண்ணினாலும் குடிய நிப்பாட்ட முடியாது அண்ணன் தம்பிகளா. மனக்கட்டுப்பாடு ஒண்ணுக்கே இந்த மதுவை நிறுத்த முடியும் அண்ணன் தம்பிகளா. குடிக்காம வாழ்ந்துட்டோம்னா நமக்கு 90 வயசு ஆயில்னு ஜாதகத்துல போட்டு இருக்கு. தினசரி குடிச்சு திரிஞ்சா 42 வயசுல நீயே போய் குளிய வெட்டி படுத்துக்க அண்ணன் தம்பிகளா. வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வேணா மது பழக்கம், வேணா முங்க குடி பழக்கம். இந்த சாங்குக்கும் கூத்தாட்டமா ப்ரோ? வாழ்த்துக்கள் ப்ரோ. அப்ப பாட்டை பாடக்கூடிய எம்கேஆர் தான் முட்டாள் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். நான் தான் முட்டாள். வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே, நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே, நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடும். நமக்கு வேணா மது பழக்கம், வேணா முங்க குடி பழக்கம். பத்து வயசு புள்ள பள்ளிக்கூடம் போற முள்ள, சட்டை கிழிஞ்சு போச்சு வாங்கி தந்தோமா, சட்டை கிழிஞ்சு போச்சு வாங்கி தந்தியா, பட்ட டாஸ்மார்க் கட குடியத்தான் நாம மறந்தோமா, பட்ட டாஸ்மார்க் கட குடியத்தான் நாம மறந்தோமா. அதுக்கு வேணா மது பழக்கம், வேணா அண்ணன் தம்பிகளா.
வாங்கி சாப்பிடலாம். 100 ரூபாய் இருந்தா அரிசி வாங்கலாம். நம்ம 250 சேர்த்து வச்சு கோட்ரு வாங்குறோம். நம்ம 150 சேர்த்து வச்சு கோட்ரு வாங்குறோம். நமக்கு வேணாமதும் பழக்கம், வேணாமங்க குடி பழக்கம், வீணா உடம்பு கட்டு குடலும் வேகுமே. நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. நம்ம ஆசை மனைவி உள்ள நம்ம தாய் தகப்பே, நம்ம கூட பிறந்தவங்க, நம்மளோட பழகின நண்பர்கள் அத்தனை பேரும் இந்த குடினால பகையாகுமே. இந்த கை தட்டின 7 பேர் தான் தண்ணி சாப்பிடாத ஆளுங்க. நீ தட்டுவே இல்லை. உன்னை வச்சு தானே இந்த நாடகத்தையே முடிக்க போகிறேன். எங்கள் அப்பையும் சொன்ன மாதிரி கடகத்தை நேரத்து சோழி பார்த்து விட்டாங்கன்று. ஏன்னா இந்த ஏரியா பாசை சோழி பார்த்துட்டாங்க என்றால் கடகத்தை கெடுத்து விட்டாங்கன்னு அர்த்தம். கேஜிஆர் பயலுக, கேஜிஆர் பயலுகடா. உழவர் இல்லையெனில் உலகமில்லை. இனி எதிர்பார்க்கிறோம் எதை? ஓ, உழவன் விவசாயி இல்லை என்றாயி உலகமில்லை. இனி எதிர்பார்க்கிறோம் விவசாயிகள் அனைவரையும். ஓ, நான் புதுசாக எழுதினேன். வாழ்த்து. உண்மையிலேப்பா இவ்வளோ தூரம் வந்து நான் வெல்டிங் வைக்கிற ஆள்னு நினச்சேன். பனியை பேண்ட்டுக்கு ஒரு விவசாயி மகன் வந்து ஒரு விவசாய மகனுக்கு நன்கொடை கொடுப்பதில் பெருமை அடைகிற எம்கேஆர். ஏன்னா இனிமேல் வாசகங்கள்லாம் என் தம்பிகளை சொல்கிறேன். ஒரு கிராமத்துக்கோ ஒரு நிகழ்ச்சிக்கோ 10 கிராமத்தார்கள் வரும்பொழுது ஒரு திருவிழா காலத்திலே கட்டவுட்டு பலகையை பார்க்கின்ற பொழுது மனதுக்கு நிறைவாக செல்ல வேண்டும். நீங்கள் கட்டவுட்டில் எப்படி போடுறீங்க? வணக்கம்டா வாடா போடான்றேன். அன்னைக்கு ஒரு ஊரில் கட்டவுட்டில் அடிச்சிருந்தாங்க. கட்டவுட்டை வேணும் தொட்டா வெட்டுவோம்டான்ட்டேன். அந்த ஊருக்காரன் பூரா கிளம்பி ஊருக்கு போயிட்டேன். இதில் சின்ன பையில அடிச்சிருக்காங்க. ரொம்ப உத்து பார்க்காதீங்க, கூசுது. இதே வாசகம். அன்னைக்கு ஒரு ஊரில் அடிச்சுட்டாங்க. நான் காரில் இறங்கினவனே பார்த்தேன். பார்த்துட்டு இல்லை பொத்திட்டு போ கட்டவுட்லையே. உண்மைதான். இந்த பாண்டா முண்டை என்னைக்கு என்கிட்ட அற வாங்க போகிறானோ பாண்டா பாண்டி எதுக்கு எடுத்தாலும் வணக்கண்டா உள்ள கொடூரமா பாபா சொன்னையா பாபா சிக்கன் பாபா ஆய் ஊயின்வேன். பார்த்தா அவனை கஞ்சி குடிக்க மனசு வராது. பாண்டா அப்படி இழுத்து விட்டியா வணக்கண்டா புள்ளேன்ட்டு. கூமாப்பட்டி என் தங்கப்பாண்டி. இவன் பள்ளிக்கூடமே போலப்பா, இந்த வேலையை தாண்ட தர்றேன். எல்லாமே கரெக்டாக பண்ணுறீங்க ஸ்டூடெண்ட் ப்ரோ. கூமாப்பட்டி தங்கப்பாண்டி எங்கேண்டேன் நல்ல பிள்ளை, அருமையான பிள்ளை கிடையாது. செக்கச்சவேர்னு மஞ்சள் கிழங்கு மாதிரி இருக்கா அந்த பொம்பளைய கிணத்துக்குள்ளே வச்சு தடவிட்டு இருக்கேன். எனக்கு வர்ற பொம்பளை உரம் பூரா 2 பிள்ளை வத்தது 3 பிள்ளை வத்தது. முகத்தை தடவரே 8 பிள்ளை முண்டையா இருக்காளுங்க. அதில் பிறந்தவன் தான் இவன் டான்ஸ் மய. குடிக்காதேன்னு ஏன் நான் பாடுறேன்னா, நான் பட்ட கஷ்டங்களையும் துயரங்களையும் எங்கள் அன்னைங்கள்லாம் அறிவாளிகள். அவர்கள்லாம் ஒரு வயசுக்கு அப்புறம் ஒரு மன உளைச்சலுக்காக ஒரு உடம்பு வலிக்காக எங்கள் அன்னைங்க உரம் சாப்பிடும். என் தம்பி அப்படி கிடையாது. அவங்களுக்கு இள ரத்தம். சாப்பிட சாப்பிட அவங்களுக்கு சுகமாக இருக்கும். இதில் அடிமை ஆகக்கூடாது. என் தம்பிகளே பப்புனா நிற்கக்கூடிய அன்னைக்கு உங்கள் அண்ணன் எம்கேஆர், எங்கள் அண்ணன் நல்ல மனுஷன், எங்கள் அண்ணன் நாடத்துக்கு போனால் சிரிக்கலாம்னு வரையில. உங்கள் அண்ணன் எம்கேஆர் எவ்வளோ பெரிய கேவலப்பட்ட வயனும் உங்களுக்கு தெரியாது. என்னே மாதிரி யாருமே குடிக்கலப்பா. அந்த அளவுக்கு பெருங்கொண்ட ஒரு போதக்காரன் யாருன்னா இந்த கோமாளி எம்கேஆர். இன்னைக்கு குடியை விட்டதுனால தான் ஒரு அன்பாலயம்னு ஒரு ஆதரவற்றெல்லாம் கட்டினே அங்கே எத்தனையோ உறவுகள் இழப்பாரி கொண்டிருக்கிறார்கள். அதே உண்மை. எத்தனையோ நான் சேவை செய்வ காரணமாக இருந்தது இந்த மதுவை விட்டதனால். மனுஷனாக இருந்து மனுஷங்களை நேசிக்க ஆரம்பித்தேன். உலகத்தில் வெற்றி அடைந்தேன். எம்கேஆர். இது என் தம்பிகளுக்கெல்லாம் ஒரு பாடம். இந்த அண்ணன் ஒரு எடுத்துக்காட்டு. எங்கள் அண்ணனை போல நாங்களும் திருந்தி நல்ல வாழ்க்கையை வாழணும் என்று என் தம்பிகளெல்லாம் நினைக்கணும். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த எம்கேஆர் கொஞ்ச நாளிலே வயதாகி விடும். என் தம்பிகள் எல்லாம்
நான் சொல்வதை கேட்டு படித்து பெரியாள ஆகிவிடுவார்கள். அன்றைக்கு வயதான காலத்திலே உழைக்க முடியாட்டாலும் என் தம்பிகள் இருக்கிறான் என்று ஒருவேளை சோத்துக்காக எம்கேஆர் போனேன் என்றால் என் தம்பி என கஞ்சி ஊற்றுவாங்கன்றதுக்காகத்தான். செய்த தர்மம் தலை காக்கும். என் தம்பியெல்லாம் சொல்றதை கேட்பீங்களப்பா? பெரிய ஆளை வரணும். சரி, அடுத்த வருஷம் பார்ப்போம். அடுத்த வருஷம் நீ எப்படி கிடக்கிறேன்னு நான் பார்க்குறேன். இது எல்லாரும் சொல்ற டைலாக் தான். ஞாயிற்றுக்கிழமை லீவுக்கு என் தம்பியை ஊரா கிரவுண்டில் உட்காந்துருவாங்க. உட்காந்துட்டு ஒவ்வொருத்தையும் பேசுவேன். இருப்பா என்ன காசு இருந்தாத்தே வாங்க, சும்மா யார் ஊருச்சுன்னா சும்மா சொன்னேன். கே சத்திவேல் STS மரமிஷன் தோட்டம் காடு மற்றும் எல்லா வகையான இடத்திலையும் மரங்களை கருக்கென்று அறுக்கப்படும். இதை நான் வாங்கியிருக்க கூடாது. இந்த தொழிலுக்கு மட்டும் நான் விளம்பரம் செய்ய மாட்டேன். ஏன்? மரங்களை நட்டு வைத்துத்தான் இன்னைக்கு பூமிக்கு விதையா இருக்கிறார் APJ அப்துல் கலாம் ஐயா அவர்கள். பத்மஸ்ரீ விவேக் ஐயாலாம் ஒரு மரத்தை நட, அந்த மரம் பெரிய மரமாக எவ்வளவு தண்ணி ஊற்ற வேண்டும், எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ஆனால் ஒரு நிமிஷத்துல மிஷினை ஸ்டார்ட் பண்ணி பர்றன்னு அறுத்து போடுறதுக்கு விளம்பரம். ஆனால் நீங்க அறுக்கிறது கருவ மரமா இருக்கணும். மக்களுக்கு பயன்படக்கூடிய மரங்களை அறுக்காதீங்கயா. இப்ப சொல்றேன், மர மிஷின் தோட்டம் காடு. தோட்டத்துக்கு ஏன் போறேன்? காட்டுக்கு போகக்கூடாது, காட்டுக்கு போங்க. மற்றும் எல்லா வகையான இடத்துலையும் மரங்கள் எப்படி இருந்தாலும் மிஷினை வச்சு அறுத்து தள்ளப்படும். இந்த வந்துருச்சுல அறுக்கக்கூடிய மரங்கள் விவரம்: தென்னை மரம், பனை மரம். இப்பத்தான் நீ குலகேசில் உள்ள போற. இதெல்லாம் முக்கியமான மரம். தேசிய மரம் என்ன? பனை மரம். பனை மரத்தை அறுக்கக்கூடாது. இது அடிச்ச விஷயம் தானே. இதை பூரா வீடியோ எடுத்துட்டு போறியே என்ன? இப்ப நான் சொல்றேன், தென்னை மரம் பனை மரத்தை தவிர மற்ற அத்தனை மரத்தையும் அறுத்து தள்ளு. கருக்கு கருக்கு என்று வாழ்த்துக்கள் ப்ரோ. STS மரம் மிஷன் இருக்குமிடம் கல்வார்பட்டி உரிமையாளர் ஆர் சத்திவேல் அண்ணனுக்கு வாழ்த்துக்கள். ஆமாம், பனைமரத்தை அறுக்காது. ஏனே பனைமரமெல்லாம் இப்போ இல்லை. எங்கள் ஊர் களிச்சேரியை சுற்றி வெறும் பனைமரம் தான் இருக்கும். அதிக சீமக்கருவு உள்ள மாவட்டத்தில் பிறந்தது யாருன்னா நாங்கள் தான். அவர் விருதுநகர் மாவட்டம், நான் சிவகங்கை மாவட்டம், தம்பி காடமங்கலம் முரியன் ராமநாதபுரம் மாவட்டம். இந்த 3 மாவட்டத்தில் அதிக சீமக்கருவை. ஆனால் அந்த சீமக்கருவை அன்றைய காலத்து கிழமைகளுக்கெல்லாம் ரூம்பாக மாறிக்கொண்டது. அதான் ஒரு இடத்திலே சீமக்கருவை சட சட சுட சுடன்னு சத்தம் கேட்குது என்றால் அங்கே கிழவன் கிழவியை கொண்டு இருக்கிறான் என்ற அர்த்தம். சட்ட சட்டன்னு கேட்க பார்த்தா கிழவி 3 மாதம் கருப்போம் தூக்கி போட்டு அடுத்த உங்களை அடிச்சுட்டு இருப்பேன். ஏன்னா அவங்களுக்கு அன்னைக்கு 2020 கிரிக்கெட்லாம் கிடையாது. கிழவியை பிச்சா நினைச்சு பவுலிங் போட்டு விளையாடு. இன்னைக்கு பய பார்த்தா ஆள் அழகா இருக்கேன், பொம்பளை பிள்ளைய கூட்டு போறேன், பேய் கணக்கிட்டான். ஆமா, அதே மாதிரி பையன் ரொம்ப கேவலமா இருப்பேன், பிள்ளைய பார்த்தா சினிமா நடிகை மாதிரி இருக்கேன், நம்மளால அதையும் பேசுவேன். செம்ம புகழ்றா. இவங்களுக்கு ஒண்ணுமே அமையாது. இவன் பேசுவேன் எரிச்சல்ல, நல்ல பிள்ளையா இருக்கா, இவன் வேஸ்ட் மச்சான், அவனால ஒரு ஷாட் தான் போட முடியும், அவ்வளவுதான், ஆயில் லீக்கேஜ் ஆயிடும். உடனே இவர் சொல்லுவார், நானா இருந்தா பிரிச்சு எடுத்துருவேன், பார்த்தா முண்டை இருமிக்கிட்டு கிடப்பேன். யகு யகு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் பிரச்சனை என்னன்னா தண்ணி பிரச்சனை. அது கூட பெருசா வரல, என்ன பிரச்சனை கூட வரல. என்கிட்ட வர்ற பிரச்சனை ஒரே பிரச்சனை. எந்த பையன் என் தம்பியை வந்தாலும் போட்டோ எடுத்துட்டு, ஏனே உங்க ஊர் பக்கம் பொண்ணு இருக்கானே, எனக்கு 37 வயசு ஆயிடுச்சுனே, பொண்ணு கிடையாது. ஆனால் பொண்ணை எதிர்பார்த்து இளைய சமுதாயமே எல்லாரும் இங்க கவனிங்க, பொண்ணு கிடைக்கலன்னு அதை எதிர்பார்த்து உன் வயதையும் உன் வாழ்க்கையை வீணடிப்பதை விட ஆம்பளைக்கு ஆம்பளை மாத்தி மாத்தி குனிஞ்சுக்கங்க, குனிஞ்சுக்கிட்டு செருப்படுத்த அடிச்சுக்கங்க. ஆம்பளையா பிறந்தது தப்பா தப்பா. இதுக்கு மேல விளக்க என்னைக்கு சொல்றது? ஆனால் உடம்பில் உள்ள முடிகளை எல்லாரும் டையடிச்சு கருநிறமாக மாற்றலாம், ஆனால் உன் வயதை உன்னால் மாற்ற முடியாது.
உங்க எல்லாத்துக்கும் சொல்றேன், மண்டை முடி நரைச்சிச்சுன்னா பேசாம இரு. என்னைக்குமே இயற்கை தான் ஜெயிக்கும். நான் அப்படித்தான். கை தட்டலாம். உண்மைதானே? அதில் இன்னைக்கு இளைஞர் கூட அவ்வளோ தூரத்துக்கு டை அடிக்கலை. பூரா வயசான ஆளுங்க தான். 60 வயசு இருந்தா ஆமாம் அடிச்சுட்டு நாளைக்கு கரூருக்கு பொண்ணு வாக்க போகிறேன். அதனால் நோட்டீஸ் படிக்கிறேன். என்ன கருத்திலும் பொன்னர் வழங்கக்கூடிய மதிமரியாதைக்குரிய போன ஆண்டு இந்த மேடைக்கு வந்த என்னப்பா மறுபடியும் எங்களை அழைத்து வந்திருக்கிறார் என்றால் எங்கள் மேலே உள்ள பாசம் ஒரு பக்கம் இருந்தாலும் போன வருஷம் ஏச்சிட்டு போயிட்டாங்க, இந்த வருஷமாவது ஒழுங்காக நடிப்பேன்னு நினச்சி அழைச்சிட்டு வந்தீங்களா? அப்படிலாம் இல்லை, நல்லாத்தான் நடிப்போம். அந்த வெளியூர் தம்பி எங்கள் அன்னைங்க நாடகம் 3 மணிக்கு உள்ள 2:30 முடிஞ்சிடும். நீங்கள் போயிடக்கூடாது. பப்புள் உள்ள வந்து சூம்பிக்கிட்டு இருக்கேன், லப்பரை போட்டு பால் குடிச்சுக்கிட்டு இருக்கேன். பப்புள் பாவம், அவன் சின்ன கோட்டையை சமக்க முடியாமல் தெரியும். அவனை போய் சின்னது ரொம்ப அது மில்க் மாதிரி. அது ரெண்டுமே வந்து சின்ன குருவி ரொட்டி. ஓஸ் வந்து அவனுக்கு வந்து டீப்பு மாத்திர மாதிரி மட்டும். ஆனால் பப்புள் இன்னைக்கு சாதிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு கஷ்டப்படக்கூடிய குடும்பத்தில் இருந்து ஒரு குழந்தையை வளர்த்தேன். அவன் எனக்கு பெருமை சேர்த்து கொண்டு இருக்கிறான். இதே வளர்ப்பு. தன்னை தாழ்த்துக்கிட்டு பிறரை வளர்ப்பதுதான் வளர்ப்பு. ஆனால் மேடையில் என்னை போன்று யாரும் நிப்பாட்டி ஒரு நடிகனை அறிமுகம் செய்து வளர்த்து விட முடியாது என்பதை சொல்லி உண்மைதான். அவனை காப்பாற்றுக்கிறே முடியலப்பா நாடகத்தில். அவன் எப்படி இன்னொரு ஆளை கூட்டு வந்து நடிப்பேன்? இவன் ஒன்று சொல்லுவேன், அவன் ஒன்று சொல்லுவேன். 2 பேரும் நாடகத்தை தீய வச்சுட்டு வந்துடுவாங்க. கல்லுக்கிட்ட எரிஞ்சு கண்ணு பிதுங்கி. மறக்க மாட்டேன் ஐயா, வருடந்தோறும் நான் வருவேன். நான் சினிமாவுக்கு அடுத்து போனாலும் உங்கள் ஊருக்காக நான் வருவேன். கொஞ்சம் அமௌண்ட்டை மட்டும் கொஞ்சம் ஏற்றி பேசணும்யா. நீங்கள் வராமல் வேறு ஆள் வர சொல்லுங்கள். உங்கள்கிட்ட ஒன்றும் பருப்பு வேகலையா, அதுலேயே நிற்கிறீங்களா? என் வண்டி டீசல் மட்டும் 4700 அடிச்சிருக்கியா? தாத்தா எப்படியாவது காசு வாங்கி தாத்தா. காளியம்மா முனியானியா எப்பா எழுத்து தெரியலையாடா? அதான்டா அந்த ஆக்ஷன் பண்ணேன். திண்டுக்கல் மாவட்டம் பனங்கனோத்து கிராமம் அரமனை புதிரில் குடிகொண்டிருக்கின்ற அருள்மிகு ஸ்ரீ காளியம்மன் ஸ்ரீ முனியப்பன் திருக்கோவில் உற்சவ விழாவை முன்னிட்டு இன்றைய தினம் இந்த அரமனை புதூர் கிராமத்தால் ஒன்றுபட்டு ஒரு மனதோடு இந்த நடிகரெல்லாம் வர வேண்டும் என்று இந்த நாடகத்தை அமைத்தாலும் இந்த நாடகத்துக்கு நாங்களும் வந்து மேலும் சிறப்பு சேர்க்கிறோம் என்று வெளியூர்லேருந்து வருகிறந்த என்னுடைய அண்ணன் தம்பி பாசத்தோடு நடக்கக்கூடிய நாடகம். கைதட்டலாம் உறவுகளே. கதம்பம் என்கின்ற சின்ன கருப்பு பெரிய கருப்பு நாடகம் நடைபெறும். நம்ம என்ன பண்றோம்னா ஆளுகளுக்கு தெரிய விடாது. அப்படியே அடிச்சு சடா சடா அடிச்சு விட்டு இந்த தாளக்கரை குறும்பி வரைக்கும் அறாங்க போறேன். உள்ள அப்ப எதோட தொடர்பா இருக்கேன். வீடியோ கால் பேசுகிறவன் முகரைக்கு நடிபுச வேந்தன் நடிபுச மன்னன் அலறு கோயில் என்றாலே அங்கே வீட்டிருப்பான் பெரிய கருப்பு, 18ஆம் படி கருப்பு. இந்த 18ஆம் படி கருப்பாக அரிதாரம் பூசி இங்கே நடிக்க வருகை தந்திருக்கிறார் என் அன்பு தம்பி. கருப்பு என்றாலே இன்னைக்கு எத்தனை பேர் இருக்காங்க மக்களுக்கு ஞாபகத்துக்கு வருவது என் அன்பு தம்பி சின்னதுரை அவர்கள் பெரிய கருப்பாக நடிக்க காத்து கொண்ட. அதனை தொடர்ந்து அண்ணன் கூப்பிட்டாரு. அங்கே என்ன ஃபைட் நடந்ததோ தெரியல. உடனே போகணும்ண்டு கொல்லிமலையிலேருந்து எல்லா வேலையும் போட்டுவிட்டு அருவாளை தூக்கி வந்து கொண்டு இருக்கிறான் என் அன்பு தம்பி சங்கர் அவர்கள் சின்ன கருப்பாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். நாட்டிய தாரகை, நடன சிங்காரி, நாட்டிய ஒய்யாரி காஞ்சனா. காஞ்சனா பேய் கிடையாது. காஞ்சனா அவர்கள் ஒரு நடன மங்கை. காஞ்சனா அவ காஞ்சா காயாட்ட அது புருஷன் பாடு. அதனை தொடர்ந்து என்னுடைய புத்துரு மை ஸ்டூடெண்ட் என் மக புறம்மா என் மருக குடும்பத்துடன் பேரன் பேத்தி எல்லாம் இந்த குடும்பம் அப்படித்தான். நீங்கள் நினைக்கிறீங்க நாடகத்தில் பூரா அப்படி பொம்பளையை போட்டு கட்டி பிடிக்கிறாங்க. ஏதோ வயிற்று பொழப்புக்காக சொந்த மகளை அப்பையும் கட்டி பிடிச்சி ஆடக்கூடிய கலை தாங்க அப்படி கலை. வயிற்று பொழப்புக்காக நான் என்ன செய்வேன்? என் அன்பு மகள் அரிதரணி அவர்கள் டான்ஸ் அண்ட் காமி ஆரி
இந்த டச் நடிச்சார்ல வருதே என் மருமையே புருஷன் வருதே. அது என் பெரியாத்தா மக. அப்போ எத்தனை பேர் குடிய கிடக்குங்க வாப்பா கொஞ்சம் குனிவேன் 2 அடி ஆடுறா. அதனை தொடர்ந்து என்னுடைய மாணவ செல்வங்கள் இன்னைக்கு எல்கேஜியில் எனக்கு கோப்பை வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. என்ன பண்ண காத்திருக்காங்கல்லாம். நகைச்சுவை மன்னன் நகைச்சுவை மாமணி ஒரு அடி மசுறு மண்டையில் மூளையை வளர்க்க சொன்னால் மசுரை வளர்த்து தருகிறான். மை ஸ்டூடெண்ட். நீ என் ஸ்டூடெண்ட் கிடையாது, எனக்கு எச்சமே நீங்க தானே. திரும்பி பார்த்தேன்னா கிணத்து வெடியை வீசிடுவேன். மாமாவுக்கு வணக்கம் சொல்லிட்டு போ. மாமா மறுபடியும் இழுத்துடலாம் பார்த்தேன். மாடு வாடியை விட்டு பரிசு வாங்கிட்டு போயிடுச்சு. ஆனால் எங்கள் அப்பையும் ஒரு வீரையப்பா. எங்கள் அப்பா அவர் உட்காந்துட்டு எப்படி அடித்தார் அவர். ஆனால் சில ஊரில் பார்த்துருக்கேன். எப்போ போப்பா இந்த கேமரா மட்டும் தள்ளி விடு நாடகத்தை இப்போ முடிச்சிடுவேன் அவங்க பார்த்துருவாங்க. சில ஊரில் நான் பார்த்துருக்கேன். ஊர் பெரிய ஆள் இருப்பார், தண்ணியை போட்டு ஆடிக்கிட்டு இருப்பாங்க. யார் மையன்டா? கணேஷ் மையன் என்ன சத்துன்னு அடிப்பார், திருப்பி பாஞ்சிருவாங்க அவரை. ஆனால் இவரை மாமனார் இருந்து அடிக்கும் போது கடைசி வரை அவர் குழந்தையாக இருந்தார், இவர் தந்தையாக இருந்தார். இதுக்கே நான் பாதம் தொட்டு வணங்குறேன். அவர் யோசிச்சுட்டு இருக்காரு மறுபடியும் வந்துடுவானா என்ன, இவன் இழுத்து விட்டு போயிடுவாரு. போப்பு அந்த கொட்டையை கூட பிரிச்சுட்டு போ. அந்த சீரியலில் லேசா அந்த யானையை ஒரு போடு போட்டு போ. எலி எங்கடா யானை இருக்கு. நகைச்சுவை மன்னன் நகைச்சுவை மாமணி விருதுநகர் மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ள மாந்தோப்பு மண்ணின் மைந்தன் என் அன்பு மாப்பிள்ளை ஆனந்தராஜ் அவர்கள் மற்றொரு நகைச்சுவை மன்னனாக நடிக்க வர காத்து கொண்டிருக்கிறாயா. 2.25 அடி உயரம், 127 கிலோ வெயிட். ஒவ்வொரு மடுவும் 9.5 கிலோ 9.5 கிலோ. மடிவில் இருக்க உண்ணி தம்பி சிறு புஞ்சுவன் உண்ணி 1/2 சென்டிமீட்டர். மார்க்கன்றி கருப்பு, இவன் சேகப்பு. மை ஸ்டூடெண்ட் ஒரு நாளைக்கு 7 உடி அரிசியை ஒரு ஆளா தும்பேன். வெரி ஸ்ட்ராங் இந்த தின்னி கூதி மகன். சிரிப்பு கல்ல ப்ரோ சாப்பிடணும். அவர் சிரிச்சுக்கிட்டார், அவருக்கு வயிறு இது பண்ற மாதிரி. அவன் தானே பப்புல அண்ணே. உலக புகழ் பெற்ற ஜல்லிக்கட்டுக்கு பேரு போனது பாலமேடு. கேமரா போக்கஸ். இந்நேரத்தில் பேசுறதுன்னா எச்சுக்கல தானே. அதான் இந்நேரத்தில் லேடிஸ் கேட்குதா, நீ வச்சு வீட்டுக்கு போ. நான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சேன். இதுக்கு முன்னாடி மோப்பனாயத்தானே இருந்தேன். ஆமாம். உலக புகழ் பெற்ற பாலமேடு ஜல்லிக்கட்டுக்கு பேர் போன பாலமேடு மண்ணுக்கு ஏற்கனவே இந்த பாலமேடு உலகத்திலே பேர் போன ஊர். ஆனால் அந்த பச்சிலம் பயலும் அந்த கிராமத்துக்கு இவனால் முடிஞ்ச பேரை சேர்த்து கொண்டிருக்கிறான். இவன் ஒரு கஷ்டப்படக்கூடிய குடும்பம்னால தான் எம்கேஆர் இந்த கலைஞனை கையில் எடுத்தேன். இவனை போன்றவர்கள் நான் வளர்த்து விட்டு வாழ்க்கையிலே மிகப்பெரிய உயரத்துக்கு போனாலும் என்னை மறந்து போனாலும் நான் கவலைப்பட மாட்டேன். இவன் நல்லா இருக்கணும் எப்பயுமே. பாலமேடு அப்பளு நம்ம அண்ணன் தம்பி ஊரா ஜாமீடா, நமக்கு இந்த பேர் வாங்கிட்டான்டா அவன். பாலமேடு உங்க எல்லாரும் பாதத்துக்கும் நான் தலை வணங்குறேன். ஒரு கலைஞனை வளர்த்து விடுவது பெருசு கிடையாது. அவன் போய் மக்கள்கிட்ட சேர்ந்துருச்சா, நம்ம அவனை அறிமுகப்படுத்தி அவனை வளர்த்து விட்டோமே, மேடையில் ஆட வர்றமே, இவங்க ஏற்றுக்கிட்டாங்களா ஏற்றுக்கலையான்ற ஒரு கவலை இருந்தது. இந்த அரண்மனை புதூர் இந்த புண்ணிய பூமியிலிருந்து அந்த கவலை எனக்கு நீங்கியது. என் மாணவன் பாலமேடு பப்புல் எனக்கு பேரெடுத்து தந்து விட்டான். பாலமேடு பப்புல் அவர்கள் நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். அரசியல்வாதியாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய சினிமா நடிகராக இருக்கட்டும், எந்த கலையில் உள்ள ஒரு நடிகனாக இருக்கட்டும், அத்தனை பேர்த்தையுமே
உயரத்துக்கு கொண்டு செல்வது இந்த உழைக்கக்கூடிய வர்க்கம் இல்லை என்றால் எந்த கலைஞனும் பெரியாலே கிடையாது யாருமே. நீங்கெல்லாம் இல்லைன்னா அப்படியே கிருனே இருக்கீங்களா? அப்போ வேற எதுவும் எதிர்பார்க்குறீங்களா? இல்லை நான் போயிட்டு அந்த பிள்ளைகளை முண்டமாக வர சொல்லவா? இல்லை என்ன தெரியலையாப்போ எதில் விட்டேன்? இன்னைக்கு அண்ணன் விரதான், ஆவணி மாசவா தம்பி எந்திரிச்சு வீட்டுக்கு போடா. அவன் வாயில் எந்த சரி விடு. என் தம்பிய ஒரே ஒரு விஷயம், நான் சாப்பிட்றேன்னு இவன் சோறு தட்டில் போட்டு, எல்லாம் கவனமாக கேளு, தட்டில் போட்டு நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். என் தம்பியை இவங்க இல்லை, இவங்க கொஞ்சம் என் தம்பி, பல லட்சம் தம்பி இருக்கேன் எனக்கு. என் தம்பி நான் சாப்பிட்ற சோத்தில் அவன் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒன்றுக்கு இருந்துட்டான்னு வை, அந்த சாப்பாடை அப்படியே சாப்பிடணும் தவிர நான் தூக்கி கொட்ட மாட்டேன். ஏன்னா தம்பியில் தான் எனக்கு குழந்த மாதிரி. இதே உண்மைப்பா. உன் மயன் வந்து உன் தட்டில் லேசாக ஒன்றுக்கு தெரியாமல் அடிச்சிட்டானே என்ன பண்ணுவேன்? சாப்பிடுவில்ல? அதே என் தம்பியை தான் எனக்கு குழந்தை. நன்றி. மூத்திர வரைக்கும் இறங்கிட்டேன். ஆனால் அவங்க என்னைய மதிக்கலை. இன்னும் அவங்கள சூம்பாத உறவு அது செய்ய மாட்டேன். எதில் விட்டு இருப்பா, ஒவ்வொரு ஆளாக வாங்கப்பா. அண்ணனுக்கு இருமை நாடகமாக மலையாள விட்டு போக மாட்டேன். எங்கே ஒன்று தொட்டு 6 மணிய கலையரசு ராசப்பா கிடையாது, அதை சொல்லாத. முஸ்தபா என் அன்பு தம்பி. இந்த 6 மணிய கலையரசு படித்திருக்கிறான். இவன் பெருங்கொண்ட ஒரு மெக்கானிக். ஆனால் இவங்க குடும்பத்தில் தாய் தகப்பன் கலையிலே இருந்ததனால் இந்த கலையிலிருந்து நம்மளை படிக்க வைத்து இவ்வளோ அறிவான பிள்ளைகளாக கொண்டு வந்தார்கள் நம்ம தாய் தகப்பன். அந்த கலையிலிருந்து நானும் சாதிப்பேன் என்று அந்த வேலையெல்லாம் வேண்டாம் என்று ஒரு படித்த பட்டதாரி இங்கே ஹார்மோனியம் வாசித்து கொண்டிருக்கிறானே, இவன் மனதுக்கு எம்கேஆர் கால் தூசி பெற மாட்டேன் வாழ்த்துக்கள் தான். அந்த எண்ணம் யாருக்கு வராதுரா? என் அன்பு தம்பி சந்துரு அவர்கள் ஹார்மோனியம் பின்பாடல். வானம் இடி இடிக்க மத்தளங்கள் சத்தமிட ராசாத்தி ராசா கொடுத்த மாலதா, இந்த ராசாவின் தூளில் முடிச்ச மாலதா. வானம் இடி இடிக்க மத்தளங்கள் சத்தமிட ராசாத்தி ராசா கொடுத்த மாலதா, இந்த ராசாவின் தூளில் முடிச்ச மாலதா. நடக்குமையா எனக்கு அது கிடைக்குமையா, என்னம்மா சொல்லம்மா கண்ணம்மா கைய தொட்டு. வானோ இடி இடி மத்தளங்கள் சுத்தமிட ராசாத்தி ராசா கொடுத்த மாலதா, இந்த ராசாவின் தூளில் முடிச்ச மாலதா. சின்ன சின்ன ஆசை என்ன தொட்டு பேச, கண்ணி மன பூச, இது காமன் போட்டு பேச, இது காமன் போட்ட பூச. முத்துமணி மாலை கட்டி வச்ச வேல, பட்டு கூற சேல தொட்டு கட்டி பார்ப்பு வேல, மேல முட்டி போடு மேல. அழகான அழகான கொடிதானையா, அது பூசு புவியானையா, நீ தள்ளி நாகும் திரையேனம்மா, திரையேனு சுகம் காட்டும் கரைதானம்மா. வெக்கம்மா சுகம்மா விட்டு விட்டு செல்லம்மா, பக்கம்மா வந்து நீ முத்தம்மா கைய தொடுவானோ இடி இடி மத்தளங்கள் சுத்தமிட ராசாத்தி ராசா கொடுத்த மாலதா, இந்த ராசாவின் தூளில் முடிச்ச மாலதா. அருமையான ஒரு குரல் வளம். வாழ்த்துக்கள் தம்பி. தம்பி நீங்கள் காலையில் 8 மணிக்கு போனால் சூப்பர் சிங்கரில் பாடலாம். வாழ்த்துக்கள். இப்போ போக முடியாது, செக்யூரிட்டி அடைச்சி போட்டிருப்பாங்க. மிருதங்க சக்கரவர்த்தி, மிருகவத்துவான் கோடகிரி குமரன். ஒரு நாடகத்திலே நம்ம இரவு நேரத்திலே பயணித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாடகம் நடக்கிறது. அங்கே மிருதங்க சத்தம் பாட்டுக்கு தகுந்தது போல் சொல்லு சுத்தமாக வாசிக்கிறார்கள் என்றால் அவர்கள் அரசகுலம் டிவி ஜெயம் அவருடைய மாணவராகத்தான் இருக்க முடியும். நாடக உலகத்திலே 200க்கும் மேற்பட்ட ஒரு மிருதங்க சக்கரவர்த்தியை ஒரு ஆசிரியர் பெருந்தகை உருவாக்கி இருக்கார் என்றால் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தினுடைய தலைவரும்
எங்களது மானாமதுரை அருகாமல் உள்ள அரசோகுளம் மண்ணின் மைந்தன் அந்த ஆசிரியர் டிவி ஜெயன் சித்தப்பாவை தவிர யாரும் இல்லை, யாரும் இல்லை. கை தட்டலாம். என் அன்பு தம்பி, விருதுநகர் மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ள தோப்பூர் மண்ணின் மைந்தன் தோப்பூர் மருது மிருதங்கத்தை செய்ப்பார். மருது இவ்வளவு திறமையாக வாசிக்கிறான் என்றால் இவன் ஒரு தமிழன், தமிழோட ரத்தம், ஒரு 23 வயசு இளைஞன். இன்னும் 2 வருஷத்துக்கு அப்புறம் அவனுடைய வாசிப்பு குறையும். கல்யாணம் பண்ணிடுவேன். அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டா தவறுதலாக கிடையாது, கல்யாணம் பண்ணிவிட்டால் என்னுடைய குழந்தையா வீடியோ காலில் இருக்கும். இவன் சொல்லுவான், 2 தட்டு தட்டுவேன், டைன் டைன்னு போதும்னே நேராச்சுன்னு இவனே சொல்லுவேன். பார்த்தால் வீடியோ காலில் மனைவியிடம் பேசி விடுவான். யாரும் மனைவி கிடையாது, சிறு பிஞ்சு திருந்திட்டு வாழ் பழனி மைனே, பலவாத்திய மன்னன், பலவாத்திய சக்கரவர்த்தி. அவர் உட்கார்ந்துருக்க செய்கையும் அவர் சாமான்லாம் பார்த்தா கல்யாண வீட்டிலே பீடா கடை ஓட்ட மாதிரி இருக்கும். ஆனால் நான் ஆல்ரவுண்டிலே நான் ரசித்த ஒரு கலைஞன். இந்த முண்டே எதுக்கடா பேசிட்டே இருக்காளுங்க, அடிச்சு விரட்டி விடுங்கடா. காஞ்சனா வாயில திறந்துட்டு பேஞ்சனா காஞ்சனா செஞ்சனா. நான் பார்த்து முதல்ல பார்க்கும்போது வியந்தேன், ஆச்சரியப்பட்டேன். இப்படி ஒரு ஆல்ரவுண்டில் இப்படி ஆக சிறந்த ஒரு படைப்பாளி இருக்கிறாரா? இவர்தான் அவர். இவர் வருகிறார் என்றால் எத்தனையோ உறவுகள் இவர் வாசிப்புக்காக இளைஞர்கள் வந்ததை நான் கண்டு மிரண்டிருக்கிறேன். என் அன்பு மாப்பிள்ளை கே காட்டுப்பட்டியை சேர்ந்த எஸ் ரூபன் அவர்கள் அதிரடி மன்னனாக ஆல்ரவுண்டை இசைப்பார்கள்.
மாநாடு வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது. எத்தனை பணம் வாங்கினாலும் எத்தனை வாயால் வாழ்த்தினாலும் அது பெரிதல்ல. இந்த உறவுகளுக்கு கொடுக்கக்கூடிய கைதட்டு தான் நமக்கெல்லாம் ஊக்கம் மருந்து. ரொம்ப நன்றி. ஜெயிச்சிட்டோம் கோபாலு, ஜெயிச்சிட்டோம். நம்ம தமிழ்நாட்டில் எந்தெந்த கலைஞன் வாழ்கிறாங்களோ அவர்களுக்கு வாழ்க்கை கொடுப்பது தான் தமிழனுடைய முறை. அதான் அழகு. நம்ம என்ன பண்ணுறோம், கேரளாவிலேருந்து கூட்டு வர்றோம். 2 லட்சம் 3 லட்சம் அவங்க அடிக்கிறது பூரா நீர்மாலைக்கு அடிதேன். கேரளா மேலாம் அதுக்கு 3 லட்ச ரூபா இருங்க மாப்பிள்ள, 3 லட்ச ரூபா கொடுத்து ரூம் போட்டு அவங்க நல்ல ஹோட்டல் தான் சோறு சாப்பிடுவாங்க. அது சொல்லிடுவாங்க, எவ்வளோ ஊனு கழிக்காதான் 5 ஸ்டார் ஹோட்டல் கடைசியில் முட்டு செஞ்சு விட்டு அந்த திருவிழா நடத்தின ஊர் வருஷத்துக்கு வட்டி கட்டிட்டு உட்காந்துருப்பாங்க. ஆனால் வெறும் 650 ரூபாய்க்கும் ஒரு கணேஷ் போயில பாக்கெட்டும் ஒரே ஒரு வடையும் ஒரு டீயும் போதும். ஒரு ஊர் முளைப்பாரியை இவங்க 2 பேரும் கரைச்சிட்டு வந்து வீடு வீடாக முளைப்பாரி ஓடை கொடுத்து விட்டு செல்வார்கள். வாழ்த்துக்கள் தம்பி. நேற்று கராட்டத்தில் கூட இப்படி அடிச்சிருக்க மாட்டாங்கப்பா. எங்க அடிங்க கராட்டே அடி. நான் தான் ஏமாந்துட்டேன். இவங்க எப்படி அடிப்பேன்னு தெரியாமல் கொஞ்சம் சம்பளத்தை உயர்த்தி கொடுத்து விட்டேனே. நாளையிலேருந்து வச்சுக்கிறேன். டேய் எங்க ஆளு சண்டை போடாமல் அடிங்க. சண்டை எடுத்து விட்டாரு. ஏற்கனவே என் தெய்வம் உட்காந்துருக்குடா. அப்போ எதுக்கு கேரளா போகணும்? இல்லை அவங்க ரவுண்டாக வச்சுருப்பாங்க, இடுப்பில் கட்டி அடிச்சு போடுவாங்க. இவன் இதை தூக்கிட்டு போக முடியாது. இதை தூக்கிட்டு அடிப்பேன், மூஞ்சில் தகர வெட்டி போடுறோம். இதை வேற கொடக்காலையா மாதிரி கழட்டி வச்சுட்டு இதை போட்டு அடி. உண்மையிலே அவருடைய தம்பி தான் இவர். அவருக்கு கூட நான் மரியாதை கொடுக்க மாட்டேன், ஆனால் இவருக்கு நிறைய மரியாதை கொடுப்பேன். ஏன்னா பல திரைப்படத்தில் நடிச்சுட்டு இன்னைக்கு பகலில் ஊரா உப்பு சோப்பு கடைக்கு போய் அதை போட்டுட்டு பகலில் உப்பு சோப்பு போடுறாரு, இரவில் சோப்பு போட்டுக்கிட்டு சூம்புறாரு. அப்படி ஒரு திறமையானவர். என்னுடைய மாப்பிள்ளை உரைக்காமல் இருக்க. உரைக்குமா என்ன வாடாக்கிறேன்ப்பா? முண்டைக்கு ஆய் வருது, இங்கிட்டு போக முடியலன்னு எட்டி பார்க்குறேன். என்ன வேலைக்கு பார்க்குறீங்க? தலாசியம்மா. தலாசி இது என்னன்னே தொண்டை அது. ஏலே பாடுற, எனக்கு தொண்டை கட்டினாலும் பரவாயில்ல. நீ சிங்கான்னு போடுறவனுக்கு எப்படிடா தொண்டை கட்டும்? அப்போ வேற ஏதாவது உள் வேலை பார்த்துருக்க. என்ன வேலைக்கு வந்தீங்க? தலாசியம்மா. என்னடா கதவாளி தொண்டை மாதிரி இருக்கு, கீரை முண்டை தாளை வாசிக்க. ஆமாம்மா. அப்போ இங்கேருந்து இந்த ஏரியா தாசிலார் மாதிரி வந்து நிற்கிற இடம் இழக்கிற மாதிரி போங்க. செருப்புட்டு அடிக்க போறேன் உங்களை. தாளை வாசிக்கிறோம். இங்கேருந்து வர்றாரு பெரிய லோன் ஆஃபீஸர் மாதிரி. லோனா? நான் பாடுகின்ற பாட்டுக்கு உம்மால் தாளம் போட முடியுமா என்ன தைக்காத முண்டை? முயற்சி பண்ணுங்க. ஏன்னா இது வந்து பிச்சு வந்து ஸ்பின் பவுலிங். இது ஏன்னா சூரியவம்சியே போன வட்டம் 42க்கு மேலே தாண்ட முடியலை. ஏன்னா அவன் வந்து ரன்னந்துங்கா வந்து அவன் ஆஃப் சைடே போடுவான். 1 ஸ்டெப்பு இறங்கினேன்னா 6 போகும். நம்ம கிரிக்கெட் விளையாடுற மாதிரி முயற்சி பண்ணுறேன், மயிரை புடுங்குறேன். கரெக்டாக போடணும். இருமா வந்துடுறேன், ஒரு நிமிஷம். இவே எதுக்குடா தண்ணி குடிக்கிறேன்? ஐயா பாடுறது நான் என்னை பார்த்தா கிறுக்கு இது மாதிரி இருக்கா? வா இங்கே எக்கோ இங்கண்ணே. கரெக்டாக பாட போகிறேன், போடணும்.
நீ கையடிப்பு தேப்பு கையில் அடிக்கிறதாண்டே. சரி மாமா. கிழக்காத்தா சந்தன மாறம் வெகு வேகமா பூத்திருக்கு. லொங்கலாம் லொங்கலாம். பால் வருவோமா? நீ தாளை மட்டும் போடணும், நோ லிப் மூமெண்ட். அப்புறம் என்ன பண்ணனா பல்ல விளக்கிட்டு கொப்பளிச்சு விட்டுட்டு அரைவேன். பல்லு விளக்கலாம் மாமா. அப்போ இப்பயே அரைவேன். கரெக்டாக போடணும். ஓகே மாமா. தே பிடிக்க தே பிடிக்க தே பிடிக்க தே பிடிக்க மொத்தம் கொடுடா என் திமுர். எல்லாத்தையும் கழட்டிக்கிறவா. நான் தாளத்தை போடுறான்னா நீ ஓரின சேர்க்க வேண்டியது இருக்கேன். நீங்கள் தான் உங்க முத்தம் சொன்னீங்க. பாட்டு மயிறு பாட்டில் தீ பிடிக்க முத்தம் விடுறான். கரெக்டாக போடணும். கவச ஓம் கிரீம் சுரேந்திரா சுவாம் ஓம் மரமனை புதரோ மரமண சுமா ஓம் அருளகேஸ்வரி காளியம்மன் சிரமணியப்பன சுவா பூஜ்ய புண்ணாஸ்தனமனாவ சமாத்மா ஓம் கிரீம் சரண அழகமணியா 18 சுவாத்மா ஓம் கிராம் கியாம் கியாம் சிரம் ஓம் கிரீம் கிரம். நெய் எடுத்து வாங்கோ. நெய் எடுத்துட்டு வாங்கோ. வெள்ளி செவ்வாய் துர்க்கைக்கு விளக்கு போடுங்கோ. விநாயகர் கோயிலுக்கு உக்கி போடுங்கோ. முதல் 4 பேருக்கு நீங்கள் மண்டி ஓடுங்கோ. சின்ன பையன் ஏதோ தெரியாம பண்ணிவிட்டேன். எப்போ உங்கள் மேலே கோபத்தில் இருக்கு. நீங்கள் சப்போர்ட் மாதிரி பண்ணாதீங்க. சின்ன பையன் மயத்தை பிடிக்கிட்டேன். வாயில் விரல வச்சு கூட கடிக்க தெரியாது. விரல வச்சு கடிக்கிற அளவுக்கு ஒரு பயலை உண்டு பண்ணியிருக்கேன் ஒரு பிள்ளைகிட்ட. கரெக்டாக போட்டுருவோம் மாமா. கரெக்டாக போடணும். அண்ணே நீங்கள் எல்லாம் ஜாச்சி மன்னிச்சு விட்றேன். நீ எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணுறிய. வாழ்க்கையில் ரொம்ப அடிபட்டிருப்பியா? இரு பங்காளி. மாமா மச்சான பாரடி. மாமா வாத்து வலிக்குது மாமா. ஆ வாத்து வலிக்குது. என் தலையில் இருக்கியா? கரெக்டாக போடு மாப்பிள்ள. வேணாம் வேணாம் பைப்புரிஞ்சு வச்சு நாளைக்கு வெல்டிங் வச்சுருங்க. ஏதோ சரி பாட்டு தாண்டா சரி கிடையாது. ஏதோ மோகம் ஏதோ அவளுக்கு தாகம். தண்ணி இருக்குது தானே? நேற்று வர சுத்தமாக விரைக்கலையே. ஆமாம் நான் பல்லு விளக்கலாம். மாத்திரை சரியில்லையே. தெளிவாக இந்த நாடகத்துக்கு ஒளி அமைப்பு இந்த பெட்டியில் இருக்க பேர் தானங்கய்யா. ஏன்னா கேட்டுக்கிறேன்னா ஒவ்வொரு மைசெட்டுக்காரங்க வாடகைக்கு எடுத்து வச்சுருப்பாங்க. அன்றைக்கி ஒரு ஊரில் அப்படித்தான் முன்னாடி இப்படி இருந்துச்சு. புஷ்பா மைசெட்டுன்ட்டே அவன் செருப்புட்டு எரிஞ்சிட்டேன். புஷ்பா கிடையாது, என் பொண்டாட்டி வேறு அனிதா. கார்த்திக் மைசெட் திண்டுக்கல்ல ஒரு போடு போடுங்க. கேசட் எடுத்துடும் இல்லையா? ஏன்னா அன்றைய காலத்தில் ஒரு சீடியை போட்டு விட்டோம்னா 1300 பாட்டு படித்து நிற்கி அவர் மதுரை போயிட்டு வந்துடுவார் ஓனர். இன்னைக்கு செல்லில் அன்னைக்கு ஒருத்தன் செல்லில் மாட்டிக்கிட்டேன். அப்பா மயன் மைசெட்டில் உட்காந்தவர். அப்பா போய் கோலா படிக்குதான்னு சுற்றி பார்க்க போனவர். இவர் செல்லில் கனெக்ட் பண்ணுறானா. செல்லில் கனெக்ட் பண்ண உடனே அவன் லவ்வர் பேசின வாய்ஸ் பதிஞ்சிருச்சு. ஏய் நாளைக்கு வாடா, நாளைக்கு வந்துடுறான், மைசெட்டு போட சொன்னால் உங்கள் அப்பையும் கிழட்டு முண்டையை போட சொல்கிறான் அப்படின்னு சொன்னால் அவங்க அப்பா வந்தவனே ஒரு ஆரம்பிச்சார். அதில் பிறந்தவந்தே அவன். அப்போ நீ செல்லில் போடுறீங்களா? பையன் இருக்க தெரிஞ்சு பயப்படக்கூடாது. ஏன்னா மைசெட்டு போடுவது ஒவ்வொரு தொழில் நடத்துவதும் அதில் உள்ள கஷ்ட நஷ்டம் எல்லாம் அவருக்குத்தான் தெரியும். அத்தனை பேரும் அண்ணன் தம்பிகள். நான் உரிமையோடு விளையாடுவேன். எனக்கு தேவையானதை நான் வால்யூமோ எக்கோவோ கெயினோ கேட்டு வாங்கி கொள்வேன். அப்படி சில கிராமத்தில் என்ன நினைக்கிறார்கள் என்றால் மைக்கிலே அதை வை இதை வைன்னு சொல்கிறாரே எம்கேஆர், அப்போ மைசெட்டு சரியில்லை என்று சொல்லுகிறார் என்று அர்த்தமில்லை. ஒரு கடைக்கு போகிறீங்க, எனக்கு சீனி வேணாம் எனக்கு சுகர் இருக்குன்னு சொன்னாத்தானே அந்த மாஸ்டருக்கு தெரியும். அப்படி சொல்லு. ஆமனே அவன் தான் என்கிட்ட கடை வாங்கினவன், என் தம்பியடா. ஒளி அமைப்பு கார்த்திக் மைசெட் திண்டுக்கல். வாழ்த்துக்கள் ப்ரோ. உண்மையிலே வேணாம் பாட்டு போட வேணாம் தம்பி, நீ தூண்டி விட்டு போகக்கூடாது. என்னங்க ஏன்னா தன்னுடைய மைசெட்டுக்கு விளம்பரம் தேவையில்லை. அத்தனை உறவுகளுக்கும் இது நன்றாக அறிந்த மைசெட்டு என்பதை அவர் உணர்ந்து கொண்டார். ஒரு கைதட்டு கொடுக்கலாம். ஏன்னா போட சொல்றது பெருசு கிடையாது. ஒரு ஊரில் மாட்டி 27 பாட்டு படிக்கேன். நான் அப்படித்தான் சொன்னேன்.
3 வாட்டு போச்சு. நான் மைசெட்டுக்காரர் சொன்னேன், அண்ணே நிப்பாட்டுட்டேன். அவரு 7 ஆச்சு. நான் அவன் 13 ஆயிடுச்சு. காலை தொட்டு கும்புற மாதிரி, அண்ணே மைசூர்காரனே. அவன் ஒத்துண்டேன். 23 பாட்டாச்சு. அண்ணேன்ட்டேன். அழுதுட்டேன். என்னன்னேன்ட்டேன், நிப்பாட்டுற சுவிட்சு தெரியலன்ட்டேன். இந்த மாதிரி இப்போத்தே யோசிச்சு அந்த காமெடியை ரீச் ஆயிடுச்சு. இங்கே யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற அன்பு தம்பிகளுக்கெல்லாம் வாழ்த்துக்கள். ஒரு கைதட்டு கொடுக்கலாம் 4 பேர்த்துக்கும். அவ்வளோதான், பூரா தம்பிகள் தான், எல்லாம் நல்லா இருக்கணும். உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டும் இருப்பவன் என்னுடைய வாத்தியார் பேரை சொல்லாமல் நான் என்றைக்கும் இருக்க மாட்டேன். ஏன்னா உப்பு போட்டவர்களை உள்ளவரை சாகுவரை நினைக்க வேண்டும். நமக்கு சோறு ஓட்டதுக்கு சமம் குருநாதர் எல்லாம். பசியை போக்கக்கூடியதான் கலைக்கு எனக்கு பாடம் கொடுத்தான். இந்த பாடத்தை படித்துத்தான் கலையில் நான் ஆடி ஏதோ என்னால் முடிஞ்ச பிறருக்கு பசியை போக்கி கொண்டிருக்கிறேன். விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தை சேர்ந்த SS மணி ஐயா மாணவனும் நான் பிறந்த என் சொந்த ஊர். அன்றன்றைக்கு நான் நாடகம் ஆடுவது பூராம் என்னுடைய ஊர் தான், சொந்த கிராமம்தான். ஆனால் நான் பிறந்த ஊருக்குன்ற ஒரு பேர் இருக்குல்ல, சொல்லியாக வேண்டும். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகில் உள்ள 600 வருஷம் உடமறந்தான் படுக்க கள்ளிசேரி காளிமுனியன் அருளோடு கள்ளிசேரி கிராமத்திலே எங்கள் அப்பா அப்படி இருக்காரு இப்படி இருக்காருன்னு சொல்ல மாட்டேன். எங்கள் அப்பாவை சொன்னால் எல்லாத்துக்கும் பிடிக்கும். எங்கள் அப்பா மிகப்பெரிய ஒரு விவசாயி. மிகப்பெரிய ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து அன்றாட கூத்தாடி எத்தனை பேர்த்துக்கு கஞ்சி ஊற்ற முடியுமோ அத்தனை பேர்த்துக்கு காப்பாற்றி கொண்டிருக்கிறேன். என்னால் முடிஞ்ச உதவியை சிறிதளவு கடுகளவு செய்து கொண்டிருக்கிறேன். ஏன்னா பெரிய பெரிய மகான்கள்லாம் செய்யும் பொழுது நான் அவர்கள் கால் தூசி பெற மாட்டேன். இந்த கோமாளி. விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சிகுளம் கிராமத்தில் MKR அன்பாலயம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர். உங்கள் அத்தனை பேர் ஆசையோடு ஏற்கனவே சினிமாவில் நடிச்சிட்டேன். அடுத்து கிட்டத்தட்ட ஒரு 53 நாடகம் தான் இருக்குது. நான் நாடகம் வாங்கலை. நாடகத்தை வாங்கி நிப்பாட்டி 2 மாதம் ஆச்சு. மீண்டும் திரைப்படத்துக்கு துறைக்கு போகிறேன். 2-3 படம் அக்ரிமெண்ட் சைன் பண்ணதுனால மறுபடியும் போகிறேன். போயிட்டு ஆயில் உள்ளவரை என்ன சினிமா நடிகர் என்பது எனக்கு பெருமை அல்ல. நான் நாடகத்திலே பபுன் அப்படின்னு என்னை அடையாளப்படுத்தினது இந்த நாடக கலை. எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் இந்த கூத்தாடக்கூடியில் உள்ள ஒரு வீரம், ஒரு மகிழ்ச்சி எதுலையுமே கிடையாதுங்க. MKR பபுன்காமி மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன். போனவனே 2 லேடிஸ் வருவாங்க. ஒரு 10 நிமிஷம் மட்டும்தான். எங்கள் அண்ணன் தம்பியெல்லாம் கோச்சுக்கிறக்கூடாது. அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கணும். என்னென்னா இப்போ நம்மெல்லாம் விளையாண்டோம்ல, நம்ம உடம்புறப்புகள் நமக்குள்ளே போயிடும் அண்ணன் தம்பிகளுக்குள்ளே. ஆனால் அதுக வயிற்று பொழப்புக்காக. மானம் பெரிதல்ல, இந்த மானம் எங்களுக்கு பெரிதல்ல. இத்தனை பேர்த்தை மகிழ்ச்சி படுத்தி விட்டு இதில் வரக்கூடிய காசை வைத்து குழந்தை ஊட்டியை காப்பாற்றுவாருங்க பொம்பளை ஆளுங்க. இந்த பிள்ளைங்க தான் வாழ்க்கையிலே தாய்மார்கள் உயர்ந்தவர்கள். நான் போயிட்டு வரேன் அண்ணன் தம்பியெல்லாம். ஐயா இப்போயாவது டீ கொடுங்கய்யா. காவல்துறை அதிகாரி ஏதும் சொல்லுவாங்க, ஸ்டேஷனில் ஒழுங்காக வேலை பார்க்கலைன்னா உன்னை தண்ணி இல்லாத காட்டுக்கு அனுப்பிடும்ட்டு. எங்களை அரண்மனை புதூரில் டீ இல்லாத ஊருக்கு அனுப்பிடாதீயா. போங்கய்யா, பொம்பளையால பார்க்காம இருங்க. அந்த வாங்க எத்தனையோ பேர் எதையோ எழுதி வச்சாங்க. இப்படி தத்துவம் எல்லாம் ஒரு சில பேர் மேடையில எடுத்து சொன்னாங்க. நல்லதை சொன்னா நாட்டுல யார் ஏத்துக்கிட்டாங்க. இந்த நாடு ஓர வேகத்துல எல்லாரும் நடந்துக்கிட்டாங்க. எத்தனையோ பேர் எதையோ எழுதி வச்சாங்க. இப்படி தத்துவம் எல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க. எத்தனையோ பேர் எதையோ எழுதி வச்சாங்க. இப்படி தத்துவம் எல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க.